சொல்லுங்க மறுபடியும். பிரைஸ் தி லார்ட். நம்முடைய ஆண்டவர் உடன்படிக்கையின் தேவன். ஆமென். நீங்களும் நானும் உடன்படிக்கைக்கு உட்பட்டவர்களாயிருக்கிறோம். சொல்லுங்க பிரைஸ் தி லார்ட். Glory to God. We are the people of the covenant. Hallelujah. நாம் உடன்படிக்கைக்கு உட்பட்ட ஜனங்களாக கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆமென். Hallelujah. மாம்சத்துக்குரியவங்களா இருக்கிறீங்களா இல்லை ஆவிக்குரியவங்களா இருக்கிறீங்களா? ரொம்ப கிரிட்டிக்கலாக மாம்சத்தின்படியே யோசிச்சுக்கிட்டே இருக்காதீங்க. ஆவிக்குள்ள மாறுங்க. உலக பிரகாரமாகவும் மாம்சத்து பிரகாரமாகவும் தேவாலயத்துக்குள்ள கர்த்தருடைய சமூகத்துக்கு முன்னால் காணப்பட்டால் கர்த்தர் மாம்சத்தின் கிரியைகள் ஒன்றுக்கும் உதவாது என்று சொன்னார். ஆகவே ஆவிக்குரியவர்களாக தேவன் நம்மை தெரிந்து கொண்டபடியால் ஆவியின் சிந்தையை பெற்றுக்கொள்வோம். ஹல்லேலூயா. உடன்படிக்கையின் தேவன். ஆமென். நம்முடைய ஆண்டவர் யாரு? உடன்படிக்கை. எப்படி உடன்படிக்கை தேவன் சொல்லி பார்த்தலாமா? ஏன் ஆண்டவர் ஆபிரகாம் ஆசீர்வதித்தாரு? உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன் என்று சொன்னார். இப்படியாக பல ஆசீர்வாதங்களை வாக்குத்தத்தங்களை ஆபிரகாமுக்கு கொடுத்தார். ஏன் ஆண்டவர் கொடுத்தார்? காரணம், உடன்படிக்கைக்குட்பட்டிருந்தவன் ஆபிரகாம். ஆபிரகாம் மட்டும் உடன்படிக்கைக்குட்பட்டவன் அல்ல, நம்மையும் கர்த்தர் உடன்படிக்கைக்குட்பட்டவர்களாக கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். வாசிக்கிறீங்களா? ஆதியாகம புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் படி, கர்த்தர் ஆபிரகாமோடு உடன்படிக்கை பண்ணி எகிப்தின் நதி துவக்கி ஐபிராத்து நதி என்னும் பெரிய நதி மட்டும் உள்ளதும் கேனியரும் கெனிசியரும் அப்படியே சொல்லிட்டு இந்த தேசத்தை உன் சந்ததிக்கு கொடுத்தேன் என்றார். தொடர்ந்து அங்கே இருக்கிற நிறைய தேசத்தை சொன்னார். கொடுத்தேன் என்று சொன்னார். இப்போ அதை சொன்னார் ஆபிரகாமோடு உடன்படிக்கை பண்ணின பிறகு. கர்த்தர் ஆபிரகாம் இடத்துல என்ன உடன்படிக்கை பண்ணினார்? உடன்படிக்கைனா என்னங்க? உலகத்தில் பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட் போடுவாங்க. பார்ட்னர்ஷிப்னா ரெண்டு பேருக்கு மத்தியிலே உடன்பாடு. உடன்படிக்கை என்பது உடைக்க முடியாது. ரெண்டு பார்ட்டிக்கு நடுவில் ரெண்டு பேர் சேர்ந்து உடன்படிக்கை பண்ணாங்கன்னா அது உடைக்கவே முடியாது. அதை போல தேவன் ஆபிரகாம் இடத்துல உடன்படிக்கை பண்ணினார். எப்படி உடன்படிக்கை பண்ணார்? ஒரு நாள் கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமானார். உடனே ஆபிரகாம் கேட்டான், ஆண்டவரே, எனக்கு பிள்ளை இல்லையே, என்னுடைய வீட்டில் இருக்கிற இந்த விசாரணைக்காரன் என்னுடைய எல்லா சொத்து சுதந்திரத்தெல்லாம் கொண்டு போயிடுவானே, எப்படி ஆண்டவரேன்னு கேட்டால் கர்த்தர் என்ன சொன்னார்? உன் கற்ப பிறப்பாயிருப்பவனே உனக்கு சுதந்திரவாளி ஆவான். இவன் உன் வீட்டில் வேலை செய்கிறவன் சுதந்திரவாளி கிடையாது. உன்னை எப்படி ஆசீர்வதிப்பேன்னு சொல்லி சொன்னார். 5ஆம் வசனத்தில் சொன்னார் பாருங்க, அவர் அவனை வெளியே அழைத்து வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை எண்ண உன்னாலே கூடுமானால் அவைகளை எண்ணு என்று சொல்லி பின்பு அவனை நோக்கி, ஆண்டவர் ஆபிரகாமை கூட்டிட்டு அப்படியே நடந்து போயிட்டு மேலே பார் அப்படின்னார். மேலே பார்த்தா நட்சத்திரத்தை எண்ணு அப்படின்னார். உடனே நட்சத்திரத்தை அவனால் எண்ண முடியுமா? எண்ண முடியாது. அப்படி எண்ண முடியாத அளவுக்கு கர்த்தர் ஆபிரகாமை ஆசீர்வதித்தார். காரணம் என்ன? ஆபிரகாமிடத்துல கர்த்தர் உடன்படிக்கை பண்ணினார். ஆண்டவரை, இதை நான் எதனால் அறிவேன் என்று சொல்லி கேட்டான். உடனே ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? ஆண்டவர் என்ன சொன்னார்? அங்கே பாருங்க, 8ஆம் வசனத்தில் கேட்டான் ஆபிரகாம், ஆண்டவரே, நட்சத்திரத்தை போல ஆசீர்வதிப்பேன்னு சொல்றீங்க, ஒரு குழந்தை கூட இல்லை, பார்த்தா சூழ்நிலையை பார்த்தா ஆசீர்வாதம் இருக்கிற மாதிரியே தெரியல, இவ்வளோ பண பிரச்சனை இருக்குது, இவ்வளோ குண பிரச்சனை இருக்குது, இவ்வளோ பல பிரச்சனை இருக்குது, என்னெல்லாமோ இருக்குது ஆண்டவரே, எப்படி ஆண்டவரேன்னு சொல்லி கேட்டப்போ ஆண்டவர் அதுக்கு பதில் என்ன சொன்னார் தெரியுமா? 3 வயது கிடாரியையும் 3 வயது வெள்ளையட்டையும் 3 வயது ஆட்டுக்கடாவையும் 1 காட்டுப்புறாவையும் 1 புறா குஞ்சையும் என்னிடத்தில் கொண்டு வா. சரி, ஆண்டவர் என்ன சொன்னாரு? என்ன ஆசீர்வதிப்பேன் எப்படி தெரியும் ஆண்டவரேன்னு கேட்டதுக்கு என்ன சொன்னாரு? நீ இதெல்லாம் கொண்டு வா, ஆடு கொண்டு வா, புறா கொண்டு வான்னு சொல்லி கர்த்தர் சொன்னார். சரி, அது எதுக்காக கொண்டு வர சொன்னாரு?
ஆண்டவரே என்னை கூட கொண்டு வர சொன்னா நான் கூட கொண்டு வந்துடுறேன் ஆண்டவரேன்னு சொல்லி நீங்களும் நானும் சொல்லலாம். ஆனால் இன்னைக்கு நீங்கள் நானும் ஆடும் புறாவும் கொண்டு வர வேண்டாம். அதுக்கு பதில் யோவான் 1:29 வாசிக்கிறது போல, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி, நம்முடைய பாவங்களையும் நம்முடைய ரோகங்களையும் நம்முடைய தரித்திரத்தையும் சுமந்த ஆண்டவர் இயேசு நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நம்முடைய தரித்திரத்தையும் பாவத்தையும் சாபத்தையும் சுமந்து விட்டபடியால் நீங்களும் நானும் எந்த பாவத்தையோ சாபத்தையோ தரித்திரத்தையோ சுமக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஹல்லேலூயா. கொண்டு வான்னு சொன்னாரு. அன்னைக்கு தான் ஆண்டவர் கர்த்தர் ஆபிரகாமோடு உடன்படிக்கை பண்ணி எகிப்து நதி துவங்கி இந்த இடம் வரைக்கும் இந்த தேசத்தை உன் சந்ததிக்கு கொடுத்தேன் என்று சொன்னார். வேதத்துல ஆபிரகாமுக்கு முன்னால கர்த்தர் ஒரு உடன்படிக்கை பண்ணார். முதல் உடன்படிக்கை யாரோட கர்த்தர் பண்ணார் தெரியுமா? நோவா கூட. வாசிங்க, நோவாவோட கர்த்தர் என்ன உடன்படிக்கை பண்ணார்? 8:20 படிங்க. நோவா 8:20. நோவா 8:20 ஆதியாகமம் 8:20. தேடாதீங்க. அப்பொழுது நோவா கர்த்தருக்கு ஒரு பலிபீடம் கட்டி சுத்தமான சகல மிருகங்களிலும் பறவைகளிலும் சிலவற்றை தெரிந்து கொண்டு அவைகளை பலிபீடத்தின் மேல் தகன பலிகளாக பலியிட்டான். சுகந்த வாசனை கர்த்தர் முகந்தார். அப்பொழுது கர்த்தர், இனி நான் மனுஷன் நிமித்தம், கவனிச்சிங்களா, ஒரு பலி செலுத்தின உடனே சுகந்த வாசனை பரலோகத்துக்கு போன உடனே கர்த்தர் என்ன சொன்னார்? மனுஷர் நிமித்தம் இனி நான் பூமியை என்ன செய்வதில்லை, சபிப்பதில்லை. கவனிச்சிங்களா? நீங்கள் நானும் யாருக்கு எதுக்கு உட்பட்டவர்கள்? உடன்படிக்கை. பேசுங்க. நீங்கள் நானும் எதற்காக உட்பட்டவர்கள்? உடன்படிக்கை. இப்போ நான் இங்கே நிற்கிறேன் பாருங்க, என் பின்னால் இங்கே பேக்ரவுண்ட் இருக்கு இல்லையா? பேக்ரவுண்ட் உங்களுக்கு டிவியில் பார்த்தா ப்ளூ கலரில் தெரியுது. ஆனால் இது ப்ளூ கலர் கிடையாது. நான் இங்கே நிற்கிற இடத்துல வானமும் அதுக்கு மேலே ஒரு வானவில்லும் இருக்குது. இந்த இடத்துல ஆண்டவர் முதலாவது உடன்படிக்கை நோவாவோடு பண்ணின பொழுது அங்கே என்ன செய்தார்? என் வில்லை மேகத்தில் வைத்தேன், இனி நான் மனுஷர் நிமித்தம் பூமி என்ன செய்வதில்லை, சபிப்பதில்லை என்று சொல்லி 6000 வருஷமாச்சு. இன்னைக்கு வரைக்கும் தண்ணீர்னாலே எந்த இடத்தையாவது கர்த்தர் அழித்தாரா? அப்போ சுனாமி வந்ததே, சுனாமி கர்த்தர் அனுப்பலையே. அழிக்கிறவன் யாரு? பிசாசு. அவனுக்கு கொஞ்ச காலம் உண்டென்று அறிந்து எவ்வளோ சீக்கிரம் ஒரு மனுஷனை சாகடிக்க முடியுமோ சாகடிச்சு நரகத்துக்கு கொண்டு போய் கொண்டிருக்கிறான். ஒரு மனுஷன் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அவன் தான் ரட்சிப்படைவதற்கு அவனுக்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் அந்த மனுஷன் செத்து போயிட்டானா அவன் என்ன செய்ய முடியாது? ரட்சிக்கப்பட வாய்ப்பே கிடையாது, ரட்சிக்கப்பட முடியாது. ஆனால் உங்களுக்கு எனக்கும் கர்த்தர் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள கிருபை செய்தார். நாம் நம்முடைய பாவத்திற்கு தண்டனையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த இடத்துல தேவாதி தேவன் நம்முடைய பாவத்துக்குரிய தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டு நம்முடைய பாவத்தின் எல்லா விளைவுகளையும் அவர் ஏற்றுக்கொண்டு நம்மை தண்டனைக்கு என்ன செய்து விட்டார்? நீங்களாக்கி விட்டார். ஆகவே உங்க பாவத்துக்கு நீங்க பரிகாரத்தை தேட வேண்டியது இல்லை. ஹலோ, உங்க பாவத்துக்கு பரிகாரத்தை யார் தேட போறா? நீங்க தேட போறீங்களா? கட்ட போறீங்களா? எப்படிங்க? ஒரு சிலர் தண்ணியே சொல்லிப்பாங்க, பணம் இல்லை, வீட்டில் பல பிரச்சனை வந்தா என் பாவத்தினால இது இப்படிதான், இதுக்கு மேலே என் வாழ்க்கையில் நான் முன்னேற மாட்டேன்னு தாமாக சொல்லி மனதில் நிர்ணயம் பண்ணி கொண்டால் நீங்களாக உங்கள் ஆசீர்வாதத்தை தடை செய்யாதீங்க. உங்கள் பாவத்தை இயேசு சுமந்து விட்டால் உங்களுக்கு உங்கள் பாவத்தை நிமித்தம் வருகிற தண்டனை அவர் ஏற்றுக்கொண்டபடியால் அவருடைய நன்மைகள் எல்லாவற்றையும் நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். சரி, ஆபிரகாம் உடன்படிக்கைக்கு உட்பட்டபடினால் கர்த்தர் ஆபிரகாமை ஆசீர்வதித்தார். நோவாவின் காலத்திலே ஒரு பலி செலுத்தப்பட்ட பொழுது கர்த்தர் சொன்னார், மனுஷன் நிமித்தம் இனி நான் பூமியை என்ன செய்வதில்லை, சபிப்பதில்லை என்று சொன்னார். அடுத்தது ஈசாக்கு 26:5 படி. ஈசாக்கு உடன்படிக்கைக்கு உட்பட்ட மனிதன். நான் உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி உன் சந்ததிக்கு இந்த தேசங்கள் யாவையும்
தருவேன். வானத்து நட்சத்திரங்களைப் போல. கர்த்தருடைய ஆசீர்வாதத்தின் எல்லை எவ்வளவு சொல்லுங்க பார்க்கலாம். வானத்து நட்சத்திரத்தை போல. அடுத்தது கடற்கரை மணலத்தனையாக ஆண்டவர் ஆசீர்வதித்தால். சரி, இதெல்லாம் எப்படி ஆசீர்வதிக்கிறாரு? சகல ஆசீர்வாதமும் கவனிங்க, சகல ஆசீர்வாதமும் பிதாவானவர் ஆதி ஆகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் சகல ஆசீர்வாதமும் யாருக்கு உட்பட்டது? ஆண்டவர் இயேசுவுக்கு உட்பட்டது. விளங்குச்சா? யாருக்கு உட்பட்டது? ஏன் ஆண்டவர் ஆபிரகாம் ஆசீர்வதித்தார்? ஆபிரகாமின் சந்ததினா ஆபிரகாமின் வித்தின் மூலமாக கர்த்தர் ஆசீர்வதித்தார். அடுத்தது ஈசாக்கு ஆசீர்வதித்தார்னா ஈசாக்கின் வித்தின் மூலமாக கிறிஸ்து. ஏன்னா இயேசு அங்க பிறக்கிறதுனால அங்க ஆசீர்வாதம் வந்தது. கவனிச்சிங்களா? ஏன் அங்க ஆசீர்வாதம் வந்தது? இயேசு கிறிஸ்து அங்கே பிறக்கிறபடினால். இன்றைக்கு உங்களுக்கு எனக்கு ஏன் ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்கிறார்? நம்முடைய வாழ்வில் இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிறார். நாம் கிறிஸ்துவுக்குள் பிறந்திருக்கிறோம். சொல்லுங்க, எத்தனை பேர் கிறிஸ்துவுக்குள்ள பிறந்திருக்கிறீங்க? ஹல்லேலூயா. சொல்லுங்க, நான் கிறிஸ்துவுக்குள் பிறந்திருக்கிறேன். ஆமென். கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரவாளியா இருக்கிறேன். ஆமென். நீங்கள் தான் யாருக்கு சுதந்திரவாளி? கிறிஸ்துவுக்கு சுதந்திரவாளினா வானத்தையும் பூமியும் உடையவருக்கே நீங்கள் சுதந்திரவாளி. அதனால எனக்கு இது இல்லை அது இல்லைன்னு சொல்லி நீங்க சொல்ல வேண்டியதில்லை. கர்த்தர் என்னோடு இருக்கிறார் என்று சொல்லி நீங்கள் அடி எடுத்து வைத்து முன்னேறி போய்கொண்டே இருக்கலாம். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களோடு இருக்கிற வரைக்கும் நீங்க பின்னேற வேண்டியதில்லை, முன்னேறி தான் போய் கொண்டிருப்பீர்கள். ஏன்னா ஈசாக்க கர்த்தர் என்னன்னு சொன்னார்? இப்பதான் படிச்சாங்க. உன் சந்ததியை வானத்து நட்சத்திரத்தை போல. அடுத்தது ஆபிரகாம் சொன்னாரு, அடுத்தது ஈசாக்கு சொன்னாரு, அடுத்தது யாரு? யாக்கோவின் வித்து. ஏன்னா யாக்கோவின் வழியாக தான் யார் பிறந்தது? இயேசு கிறிஸ்து பிறந்தார். அது படிச்சிருக்கீங்களா? 30 படிங்க. அவனும் உடன்படிக்கைக்கு உட்பட்டவன். இதெல்லாம் எதுக்காக சொல்லிட்டு இருக்கிறேன்னா, அதை போல நீங்களும் நானும் உடன்படிக்கைக்கு உட்பட்டவர்கள். ஹல்லேலூயா. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, அடுத்தது ஆர்த்தர் தேவதாஸ், அப்படி கேப்ரியல், சந்திரன், இம்மானுவேல், முத்துக்குமார், அப்படி சொல்லிக்கிட்டே போலாம். ஒருத்தர் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களை போல கர்த்தர் உங்களை என்னையும் உடன்படிக்கைக்கு உட்பட்டவர்களாய் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். யாக்கோபு சொல்றான் பாருங்க, உடன்படிக்கைக்கு உட்பட்ட மனுஷன். நான் வரும் முன்னே உமக்கு இருந்தது கொஞ்சம், நான் வந்த பின் கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்தபடியால் அது மிகவும் பெருகி இருக்கிறது. கவனிச்சிங்களா? யாக்கோபு லாபான் இடத்துல போனதுனாலதான் யாருக்கு ஆசீர்வாதம்? லாபானுக்கு ஆசீர்வாதம். அதே போல இங்க இருக்கிற நீங்கள் உங்க கம்பெனிக்கு வேலைக்கு போனபடியால் யாருக்கு ஆசீர்வாதம்? உங்களுக்கு இல்லை. யாருக்கு ஆசீர்வாதம்? கம்பெனிக்கும் ஆசீர்வாதம், உங்களுக்கும் என்ன உண்டு? ஆசீர்வாதம் உண்டு. ஏன்னா நீங்கள் நானும் யாரு? உடன்படிக்கைக்கு உட்பட்டவர்கள். அடுத்தது தாவீது கோலியாத் சம்பவம் எல்லாருக்கும் தெரியும். பெரிய கோலியாத்த ஒரு சின்ன தாவீது கல்லெறிந்து கொன்றான். ஆனா அந்த தாவீது என்ன வார்த்தை சொன்னான் தெரியுமா? 1 சாமுவேல் 17:26 படிங்க. தாவீது சொன்ன வார்த்தை அங்க சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. அப்பொழுது தாவீது தன் அண்டையில் நிற்கிறவர்களை பார்த்து, இந்த பெலிஸ்தீனை கொன்று இஸ்ரவேலின் நிந்தையை நீக்குகிறவனுக்கு என்ன கிடைக்கும்னு கேட்டான். ஏன்னா தாவீதுக்கு என்ன தெரிஞ்சது? நான் விருத்த சேதனம் பண்ணப்பட்டவன், இந்த பெலிஸ்தீன் யாரு? விருத்த சேதனம் இல்லாதவன். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த பெலிஸ்தீனுக்கு எந்த உடன்படிக்கையும் கிடையாது, எந்த கடவுளும் கிடையாது. எனக்கு யார் இருக்கிறா? ஜீவனுள்ள தேவன், வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர் என்னோட கூட இருக்கிறார். ஆகவே நான் எதை குறித்து கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஆமென். விளங்கிச்சா? அதனால நான் எதை பத்தியும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்னு சொல்லி தாவீது என்ன சொன்னான் பாருங்க, இந்த விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தியன் எம்மாத்திரம் என்றான். ஹலோ, கவனிச்சிங்களா? நீங்கள் ஆண்டவர் இயேசுவின் ரத்தத்தினாலே உடன்படிக்கை பண்ணப்பட்டவர்கள். உடன்படிக்கை இல்லாதவர்களுக்கு உங்களுக்கு வித்தியாசம் உண்டு. ஆமென். ஹல்லேலூயா. நீங்க வேலைக்கு போறீங்களா, வெளியே பஸ்ல போறீங்களா, எங்க போனாலும் நீங்கள் இயேசுவின் ரத்தத்தினால் உடன்படிக்கை பண்ணப்பட்டவர்களுக்கும் உடன்படிக்கை இல்லாதவர்களுக்கும் ஒரு பெரிய ஒரு வித்தியாசம் உண்டு. ரைட்.
என்ன உடன்படிக்கை ஆண்டவராகிய இயேசு உங்களோடு கூட என்னோட கூட பண்ணார், அதை படிச்சிடலாமா? படிங்க. மத்தேயு சுவிசேஷம் 26:28 படிங்க. இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாய் இருக்கிறது என்றார். மறுபடி படிங்க. அதே, இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி. சொல்லுங்க, இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி. எங்க பாவத்திலிருந்து விடுதலை பெறதுக்கு நீ எந்த கோயிலுக்கும் போக வேண்டாம். நீங்க எந்த சாமி கிட்ட போனாலும் நீங்க எதையாவது கொண்டு போய் சாமிக்கு கொடுக்கணும். ஆனா இந்த ஆண்டவர் இயேசுவிடத்துல நீங்க எதையும் கொண்டு போய் கொடுக்க வேண்டாம். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின பிதாவானவர் தன்னுடைய சொந்த குமாரனையே காணிக்கையாக பலியாக ஒப்பு கொடுத்து அவர் தம்மை படைத்தது நிமித்தமாக உங்களுக்கு எனக்கு பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து பலவீனத்திலிருந்து விடுதலை கொடுத்து நம்மை அவருடைய பிள்ளையாக மாற்றி இருக்கிறார். அது நிமித்தமாக, அந்த உடன்படிக்கை நிமித்தமாக உங்களுக்கு எனக்கு என்ன உண்டு? ஆசீர்வாதம் உண்டு. ஆமீன். சொல்லுங்க, இன்னைக்கு செய்தி என்னது? நீங்கள் நான் யாரு? உடன்படிக்கைக்கு உட்பட்டவர்கள். ஆமீன். நீங்கள் நான் யாருங்க? உங்களை பார்த்தா என்ன தெரியணும்? ஐ எம் அண்டர் த கவர்னன்ட். ஹல்லேலூயா. நீங்க எங்க இருந்தாலும் என்ன தெரியணும்? பள்ளிக்கூடத்துக்கு போனாலும் காலேஜ் போனாலும் நீங்க யாரு? உடன்படிக்கைக்கு கீழாக இருக்கிறவர்கள். வேதத்தில் இருக்கிற அத்தனை வாக்கு தத்தங்களும் யாருக்குள்ளாக கிடைக்கிறது? உங்களுக்கு எனக்கும். 2 கொரிந்தியர் 1:20 போட்டிருக்கு பாருங்க. எல்லா வாக்கு தத்தமும் உங்களுக்கு எனக்கு எப்படி கிடைக்குதுன்னு அங்க போட்டிருக்கு பாருங்க. எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படிக்கு தேவனுடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆமீன் ஆம் என்றும் அவருக்குள் ஆமீன் என்றும் இருக்கிறதே. அப்ப எல்லா வாக்கு தத்தங்களும் கிறிஸ்துவுக்குள்ளதான் உங்களுக்கு எனக்கும் கிடைக்கிறது. அதனால கிறிஸ்துவை பற்றி கொண்டால் உங்களுக்கு ஆசீர்வாதம் உண்டு. கிறிஸ்துவுக்கு வெளியே ஒரு ஆசீர்வாதமும் கிடையாது. ஆசீர்வாதம் யாருக்குள்ளாக இருக்கிறது? கிறிஸ்துவுக்கு உள்ளாக இருக்கிறது. இப்படி கிறிஸ்துவுக்குள்ளாக உங்களுக்கு எனக்கு கர்த்தர் என்ன கொடுத்திருக்கிறார்? வாக்கு தத்தங்களையும் ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அவராலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. உடன்படிக்கை நிமித்தமாக கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். இப்போ நம்ம எல்லாரும் அந்த உடன்படிக்கையை மறுபடி கர்த்தருக்கு நினைவுபடுத்தலாமா? எல்லாரும் எழுந்து நின்று கர்த்தருடைய பந்தியில பங்கு பெறுவோம். இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரி ஸ்தோத்திரம் பண்ணி அப்பத்தை பிட்டு, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாயிருக்கிறது என்றார். ஆண்டவரே, உம்முடைய விலையேற பெற்ற சரீரத்திற்காய் நன்றி. எல்லாரும் கர்த்தருடைய சரீரத்தை பெற்றுக்கொள்ளுங்கள், நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். ஆகவே இயேசுவே எங்களுக்காக நொறுக்கப்பட்டது நிமித்தமாக வானத்து நட்சத்திரத்தை போல கடற்கரை மணலத்தனையாக யாக்கோபை ஆசீர்வதித்த தேவன், ஈசாக்கை ஆசீர்வதித்த தேவன், நான் வரும் முன்னே உமக்கு இருந்தது கொஞ்சம், நான் வந்த பின்பு உமக்கு திரளாய் பெருகி இருக்கிறது என்று சொன்னான். அதே போல உடன்படிக்கையை பெற்றுக்கொண்ட பிறகு திரளாய் பெருகி இருக்க கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க இந்த உடன்படிக்கைக்கு கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. உடன்படிக்கைக்கு பின்பு திரளாய் பெருக, ஹல்லேலூயா, எவ்விதத்திலும் திரளாய் பெருக கர்த்தர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. இந்த உடன்படிக்கையை பெற்றுக்கொள்ள மகா பெரிய பாக்கியத்தை கர்த்தர் தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. க்ளோரி. எல்லாரும் பெற்றுக்கொள்ளுங்கள். பாவசாபங்கள் சுமந்தாரே, பாவியை மீட்க பாடுபட்டார். பாவசாபங்கள் சுமந்தாரே, பாவியை மீட்க பாடுபட்டார். பாவமில்லாத தேவகுமார் பாதகன் எனக்காய் தொங்கினார். பாவமில்லாத தேவகுமார் பாதகன் எனக்காய் தொங்கினார். மடிந்திடும் மன்னுயிர்காய் மகிமையாவும் நீழந்தோராய், மடி
ஆபிரகாம் உடன்படிக்கைக்கு உட்பட்டவன், யாக்கோபு உடன்படிக்கைக்கு உட்பட்டவன், ஈசாக்கு உடன்படிக்கைக்கு உட்பட்டபடியால் ஆசீர்வதித்தார். அந்த வரிசையிலே நாம் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் மூலமாக உடன்படிக்கை பெற்று கொண்டதினால் கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். பிராக்டிக்கலாக ஒரு சில காரியத்தை நம்ம பார்க்க போறோம். எடுத்து வாசிங்க, மத்தேயு சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் 14 படி. பரலோக ராஜ்யம் சொல்லுங்க எல்லாரும். இது எந்த ராஜ்யம்? பூலோக ராஜ்யம். இயேசுவை ஏற்றுக்கொண்டவுடனே நீங்கள் நானும் யாரா மாறிடுறோம்? இந்த ராஜ்யத்தை விட்டு பரலோக ராஜ்யத்தின் பிள்ளையாக இந்த உலகத்துல இருந்தாலும் நீங்கள் நானும் எந்த ராஜ்யத்துக்குரியவர்கள்? சொல்லுங்க, பக்கத்துல இருக்கவங்க கிட்ட சொல்லுங்க, நீங்க பரலோக ராஜ்யத்தை சேர்ந்தவர். ஏசப்பாவுடைய பிள்ளை நீங்க. நீங்க எந்த ராஜ்யத்துக்குரியவர்கள்? இந்த உலகத்துக்குரியவர்கள் அல்ல. சொல்லுங்க, நீ இந்த உலகத்துக்குரியவங்க கிடையாது. சொல்லுங்க, இந்த உலகத்துக்குரியவங்க இல்ல. ஆமென். பேசுங்க பேசுங்க. நீங்க இந்த உலகத்தார் கிடையாது. நீங்கள் நானும் யாரு? பரலோக ராஜ்யத்துக்குரியவர்கள். இயேசுவே உள்ளத்தில் வாரும் என்று எப்போ சொல்றீங்களோ அப்ப நீங்க யாரா மாறிடுறீங்க? ஆண்டவர் இயேசுவின் பிள்ளையாக, பரலோக ராஜ்யத்தின் பிள்ளையாக மாறிட்டீங்க. சரி, இப்ப பரலோக ராஜ்யத்து பிள்ளையா மாறினதுக்கு அப்புறம் என்ன செய்யணும்? என்னங்க செய்யணும்? நீங்க மட்டும் இந்த ராஜ்யத்திலிருந்து பரலோக ராஜ்யத்து பிள்ளையா மாறிட்டீங்க, இயேசுடைய பிள்ளையா மாறிட்டீங்க. இப்ப மாறின பிறகு என்ன செய்யணும்? அடுத்தது பரலோக ராஜ்யம். புரதேசத்துக்கு பிரயாணமாய் போகிற ஒரு மனுஷன் தன் ஊழியக்காரரை அழைத்து, கவனிக்கிறீங்களா? பரலோக ராஜ்யத்துக்கு போன ஆண்டவர் அவருடைய ஆஸ்தியை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். சொல்லுங்க, இயேசுடைய ஆஸ்தி என்னிடத்தில் இருக்கிறது. வாயை திறந்து சொல்லுங்க. வேணும்னா சொல்லுங்க, இல்லைன்னா சொல்லாதீங்க. ஆண்டவர் இயேசுடைய ஆஸ்தி என்னிடத்தில் இருக்கிறது. எங்க ஆண்டவருடைய ஆஸ்தினா எப்படிப்பட்ட ஆஸ்தின்னு நினைக்கிறீங்க? நீங்க ஏதோ 10 ரூபா 5 ரூபா சம்பாதிச்சுட்டு வரீங்களே, அது இல்ல. என்ன ஆஸ்தி உங்ககிட்ட இருக்குது? பரலோக ராஜ்யத்தினுடைய ஆஸ்தியே யார்கிட்ட இருக்குது? என்கிட்ட இருக்குது. ஹல்லேலூயா, glory to God. என்கிட்ட ஆஸ்தி இல்லாமலா 20 வருஷமா டிவியில் பேசின்னு இருக்கேன். எங்க இருந்து ஆஸ்தி வந்தது? ஏன் ஆஸ்தி இல்லை? எங்க நான் வேலைக்கெல்லாம் போகல, சம்பளம்லாம் இல்லை எனக்கு. எங்க இருந்து ஆஸ்தி எனக்கு வருது? பரலோகத்திலிருந்து ஆஸ்தி எனக்கு வருது. நீ பாஸ்டரா இருக்கிற அதனால கிடைக்குதுன்னு சொல்லாதீங்க. இயேசுவை ஏற்றுக்கொண்ட எல்லாருக்கும் எந்த ஆஸ்தி உண்டு? அந்த பரலோகத்தின் ஆஸ்தியை வச்சு என்ன பண்ணணும்னு போட்டிருக்கு, படிங்க. அதுவும் ஆண்டவர் ஆஸ்தி எப்படி கொடுக்கிறாராம்? அவனவனுடைய திறமைக்கு தக்கதாக. ஹலோ, இங்கதான் இருக்கிறீங்களா? சொல்லுங்க. அந்த லாஸ்ட்ல இருக்கிற வரைக்கும் எல்லாரும் சொல்லுங்க, பிரைஸ் தி லார்ட். கொஞ்சம் தலையை குனிஞ்சு இருக்கவங்கள கொஞ்சம் நிமிர்ந்து பாருங்க. சொல்லுங்க, பிரைஸ் தி லார்ட். பரலோக ராஜ்யத்தின் ஆஸ்தியை கர்த்தர் உங்களுக்கு எனக்கும் தந்திருக்கிறார். ஆமென். நீங்க அந்த ஆஸ்தியை வச்சு என்ன பண்ணிருக்கிறீங்க? வேதத்துல இயேசு இன்னொரு மனுஷனை பத்தி சொன்னார். யாரை பத்தி தெரியுமா? லூக்கா 15 இருக்கு. இளையகுமார் என்ன பண்ணான்? அப்பா கிட்ட இருந்து ஆஸ்தியெல்லாம் புடுங்கிட்டு எங்க போனான்? மொத்த ஆஸ்தியை புடுங்கிட்டு போனான். ஆஸ்தியை புடுங்கிட்டு தூர தேசத்துக்கு போனான். ஹலோ, இளையகுமார் என்ன பண்ண? ஆஸ்தியை வாங்கிட்டு எங்க போனா? தூர தேசத்துக்கு போறான்னு சொல்றியே, உனக்கு வெக்க இல்ல? பக்கத்து தெருவிலேயே உனக்கு போய் சுவிசேஷம் சொல்ல தெரியலையே. விளங்குதா? ஆஸ்தியை பறிச்சுட்டு எங்க போனா? தூர தேசத்துக்கு. நீங்க ஆஸ்தியை வச்சு எங்க என்ன பண்ணீங்க? ஏங்க, இன்னைக்கு நான் பண்ற பிரசங்க நிச்சயமா பரலோகத்துல ஒரு நாள் நீங்க கணக்கு கொடுக்கணும். நிச்சயமா ஆண்டவர் உங்க கையில பணத்தையும் ஆஸ்தியும் கொடுத்திருக்கிறாரு. நீ படிச்சதுனால சம்பாதிக்கிறேன்னு நினைச்சு ஏமாந்து போகாத. நீ படிச்சதெல்லாம் குப்பை தொட்டி. என்னால தைரியமா சொல்ல முடியும், ஏன்னா நான் படிச்சிருக்கிறேன். ஏன்னா இல்ல நான் படிக்காத ஆள் சொன்னேன்னா நீ படிக்காத ஆள் நீ சொல்றேன்னு சொல்லுவீங்க. நீ படிச்சது குப்பை தொட்டி. மறுபடியும் சொல்றேன், நீ படிச்சது குப்பை தொட்டி, ஒண்ணுக்கு லாய்க்கப்படாது. ஆமா, நான் படிச்சதுனால தைரியமா என்னால சொல்ல முடியும். நான் படிக்கலாம் என்ன சொல்லுவீங்க தெரியுமா? நீ படிக்காதவன் சொல்லிட்டு இருக்கிறேன்னு சொல்லிட்டு இருப்பீங்க. நீ படிச்சது குப்பை தொட்டி. பேப்பரை கிழிச்சி குப்பை தொட்டியில போட்டு ஒண்ணுக்கு உதவாது. சரி, பேப்பர் கிழிச்சி குப்பை தொட்டியில போட்டாதான் இல்ல, நீ செத்து போனாலும் ஒண்ணுக்கும் என்ன செய்யாது, உதவாது. பரலோக ராஜ்யத்துக்கு ஆண்டவர் இயேசு அவருடைய ஆஸ்தியை உங்க கையில கொடுத்திருக்கிறார்.
அதுவும் அந்த ஆஸ்தியை எப்படி கொடுக்கிறாரு? அவனுடைய திறமைக்கு தக்கதாக கொடுத்திருக்கிறார். என் திறமைக்கு தக்கதா என்கிட்ட கொடுத்தாரு. அந்த ஆஸ்தியை வச்சு நான் என்ன பண்ணிருக்கிறேன்? என்னங்க பண்ணிருக்கிறேன்? நீங்க என்ன பண்ணிருக்கிறீங்க? அந்த ஆஸ்தியை வச்சு நான் கிராமத்தில் போய் ஒரு 30 சர்ச்சு கட்டியிருக்கிறேன். இதோ இந்த இடத்துல ஒரு 1.5 கோடி கொடுத்து சர்ச்சு கட்டியிருக்கிறேன். உங்கள் கையில் கர்த்தர் கொடுத்த ஆஸ்தியை வச்சு என்ன பண்ணினீங்க? அதுதான் கீழே வந்துட்டுமான்னு கேட்டேன். கொஞ்சம் என்னால் நடக்க முடிஞ்சதுன்னா கிட்ட வந்து உங்கள் கழுத்தை பிடிச்சி கேட்பேன், என்னையா பண்ண சொல்லு அப்படின்னு. எங்க இயேசுநாதர் கேட்கறதுக்கு பதில் நான் கேட்டுன்னு இருக்கிறேன். உன் ஆஸ்தியை வச்சு நீ என்ன பண்ணுன? ரட்சிக்கப்பட்டி எதுக்கு? சும்மாவா ஏமாத்திட்டு போறதுக்கா? வீட்டில் காசு கொடுத்து படிக்க வச்சாங்கன்னு போய் வேலை செஞ்சு சம்பாதிச்சுட்டு வந்துட்டு வீட்டுக்கு காசு கொடுக்குற, கல்யாணம் பண்ணி பொண்டாட்டி பிள்ளைக்கு சாப்பாடு போடுறியே, கர்த்தர் உனக்கு ஆஸ்தி கொடுத்தாரு, என்ன பண்ண? என்ன பண்ண சொல்லு. கர்த்தர் உங்களுக்கு ஆஸ்தி கொடுத்திருக்கிறார் பிரதர் சிஸ்டர். அந்த ஆஸ்தி வச்சு என்ன பண்ணீங்க? ஒரு ஆளை கிறிஸ்துவுக்கு ஆதாயம் பண்ணீங்களா? பிரதர் ஹலோ கிறிஸ்தவர், ஒரு ஆளை கிறிஸ்துவுக்குள்ள ஞானஸ்நானம் எடுக்க வச்சிருக்கிறீங்களா? நீங்க எனக்கு சொல்ல வேணாம், கர்த்தருக்கு தெரிஞ்சா போதும். நான் அவரை மட்டும் கேட்கறேன்னு மத்தானா ஹிஹிஹின்னு இருக்காத, எல்லாரும் கேட்டுட்டு இருக்கிறேன். நிறைய பேர் வீட்டில் மீட்டிங் வச்சோம். மீட்டிங் வச்சதை நிறுத்திட்டேன். ஏன் நிறுத்தினேன்னு தெரியுமா? இன்னைக்கு நிறுத்தலை, 10 வருஷம் ஆச்சு நிறுத்தி. எல்லா வீட்லையும் மீட்டிங் வச்சேன். எதுக்காக வச்சேன்? அந்த தெருவில் இருக்கிற ஜனங்கள் ரட்சிக்கப்படணும்னு சொல்லி. அப்படிதான் அந்த தெருவில் இருக்கிற ஜனங்களாக நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டு இங்கே வந்திருக்கிறீங்க. அதில் பாதி பேர் ரட்சிக்கப்பட்டு வேற பல சபைக்கு போய் கொண்டிருக்கிறார்கள். ரட்சிக்கப்பட்டா சரி. இப்போ நான் என்ன கேட்குறேன், நீங்கள் பண்டிகை கொண்டாடுறதுக்காக கர்த்தர் உங்களை ரட்சிக்க வைக்கல. உங்க மூலமா எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டாங்க? அதுக்குன்னு நீங்க எல்லாரும் பைபிளை தூக்கிட்டு போய் பிரசங்கம் பண்ணணுன்றது அவசியம் இல்லை. நான் இந்த ராஜ்யத்துக்கு உட்பட்டவர்கள் கிடையாது. நான் இந்த ராஜ்யத்துக்கு கிடையாது. எந்த ராஜ்யத்துக்கு உட்பட்டவன்? எந்த ராஜ்யம்? பரலோக ராஜ்யத்தின் ஆண்டவர் இயேசுவின் பிள்ளையாக மாறி இருக்கிறோம் இல்லையா? பிலிப்பியர் 2:20 என்ன போட்டிருக்கு படிங்க. நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது, அங்கே இருந்து நம்முடைய ரட்சிகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்களே. நம்முடைய குடியிருப்பு எங்க இருக்குது? ஏங்க உங்களுக்கு எனக்கு 2 குடியிருப்பு இருக்கு, 2 சிட்டிசன்ஷிப் இப்போதைக்கு. இப்போ இந்த பூமி சிட்டிசன்ஷிப், பரலோக சிட்டிசன்ஷிப் 2 வச்சிருக்கிறோம். இங்க பூமியிலிருந்து ஒரு நாள் கட் ஆஃப் ஆகி எங்க போறோம்? பரலோகத்துக்கு நித்திய காலமா போய் இருக்க போறோம். ஆனா இந்த பூமியில இருக்கும் போதே அந்த ஊருக்கு பாஸ்போர்ட்டை கர்த்தர் கொடுத்துட்டார். பரலோக ராஜ்யத்துக்கு பாஸ்போர்ட் கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே கொடுத்திருக்கிறார். அததான் முதல்ல உடன்படிக்கை நிமித்தமாக நாம் பரலோகத்தின் பிள்ளையாக மாறி இருக்கிறோம். ரைட், படிங்க. அவனுடைய திறமைக்கு தக்கதாக ஆஸ்தியை கொடுத்தார். அப்புறம் ஒருவனிடத்தில் எத்தனை? 5. ஒருவனிடத்தில் 2, ஒருவனிடத்தில் 1 தாலந்து. 5 2 சொல்லுங்க. 5 2 1. 1 இல்லாத ஆள் யாராவது இருக்காங்களா? இல்லை. ஹலோ, 1 இல்லாத ஆள் யாருமே கிடையாது. ஏங்க உங்க திறமைக்கு ஒன்று சொல்ல எனக்கு சுவிசேஷம் சொல்ல தெரியாதுன்னு பெரிய கதைலாம் விடலாம். ஆனா உங்க கூட படிக்கிறவங்க கிட்டயோ உங்க கூட வேலை செய்யறவங்க இடத்திலோ நான் ஏசப்பாவுடைய பிள்ளை சொல்லி இருக்கிறீங்களா? உங்களை பத்தி தெரியுமா? உங்க கையில ஆண்டவர் ஆஸ்தியை கொடுத்திருக்கிறார். பிரதர் சிஸ்டர், ஆஸ்தி இல்லாதவங்க ஒருத்தருமே கிடையாது. ஏங்க 5 ரூபாய் இல்லைன்னு சொல்லி யாராவது ஒருத்தர் சொல்லுங்க பார்க்கலாம். 5 ரூபாய் இல்லாத ஆள், ஒருவேளை இப்போ இங்க பாக்கெட் இல்லாம இருக்கலாம், அதனால இல்லைன்னு சொல்லிடாதீங்க. 5 ரூபாய் இல்லாத ஆள் யாருமே கிடையாது. ஒருத்தனுக்கு எத்தனை? 5, ஒருத்தனுக்கு 2, இன்னொருத்தனுக்கு 1. ரைட். இப்போ உங்களுக்கு செய்தியோட ஒரு பாட்டும் சேர்த்து சொல்லி தர்றேன். சண்டே கிளாஸ் பாட்டு நீட்டே சொல்லி ஏமாந்து போகாதீங்க. 1. எத்தனை தாலந்துகள் உன்னில் உள்ளதோ அத்தனையும் இரட்டிப்பாக்க ஆயத்தம் தானோ. எத்தனை தாலந்துகள் உன்னில் உள்ளதோ
அத்தனையும் இரட்டிப்பாக்க ஆயத்தம் தானோ. 5 தாலந்தை 10ஆக்கினான், 2 தாலந்தை 4ஆக்கினான். 5 தாலந்தை 10ஆக்கினான், தாலந்தை 4ஆக்கினான். 1 தாலந்தை 2ஆக்காமல் மண்ணில் புதைத்தவன் புறம்பானானே. 1 தாலந்தை 2ஆக்காமல் புதைத்தவன் புறம்பானானே. எத்தனை தாலந்துகள் உன்னில் உள்ளதோ, அத்தனையும் இரட்டிப்பாக்க ஆயத்தம் தானோ. எத்தனை தாலந்துகள் உன்னில் உள்ளதோ. ரைட். அதாவது இப்போ நிறைய பேர் வீட்டில் மீட்டிங் நடத்தினேன், ஏன் நிறுத்திட்டேன்னு சொல்லிட்டு, ஏன்னா கிறிஸ்தவங்களை மட்டும் கூப்பிட்டு உட்கார வைக்க ஆரம்பிச்சிங்க, நிறுத்திட்டேன். ஏன்னா ஒரு சிலர் வீட்டில் மீட்டிங் வச்சுப்பாங்க, இதுக்கு நம்ம வீட்டில் ஜெபக்கூட்டம் வச்சா நம்ம வீட்டுக்கு ஒரு ஆசீர்வாதம்னு சொல்லி மீட்டிங் வைப்பாங்க. ஆனால் அது இல்லை. நீங்கள் நான் எந்த ராஜ்யத்துக்கு பிள்ளைகள், அந்த ராஜ்யத்திற்குள்ளாக எத்தனை பேர் சேர்த்தீங்கன்றது கணக்கு. எத்தனை பேர் சேர்த்துருக்கிறீங்க? உங்களால் சேர்க்க முடியுதோ இல்லையோ, சேர்க்கறதுக்குரிய வழிவாசலை உண்டாக்குறதுக்கு என்னால் முடிஞ்சதை நான் செஞ்சு வச்சிருக்கிறேன். பின்னால் ஒரு 50,000, யோவான் சுவிசேஷத்தில் ஒரு 10,000 கிட்ட காலி, இன்னொரு 40,000 இருக்குது. அதனால் அந்த தாளந்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். அது மூலமாக ஒரு ஆள் ரட்சிக்கப்பட்டாலும் உங்கள் கணக்கில் வந்து சேரும். வழங்குச்சா? நான் வாங்கி கொடுத்ததுனால எனக்கும் அது ஆசீர்வாதம். அதை வாங்கிறதுக்கு காசு கொடுத்த மனுஷனுக்கும் ஆசீர்வாதம். ரட்சிக்கப்படுறதுனால அவன் எந்த சபைக்கு போய் சேர்றானோ அவங்களுக்கு என்ன உண்டு? ஆசீர்வாதம் உண்டு. எத்தனை அங்கே என்னன்னு பார்த்தோம், அவனவனுடைய திறமைக்கு தக்கதாக கர்த்தர் என்ன கொடுத்திருக்கிறார்? 5 தாலந்து கொடுத்தார், 2 கொடுத்தார், அப்புறம் 1. அதனால தாளந்து இல்லாத ஆளே கிடையாது. அதனால நான் என்ன சொல்லி பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன், ஆர் யூ எ பிஸ்னஸ் மேன் ஃபார் காட் அப்படின்னு பல தேசங்களில் பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். அதை இன்னைக்கு நம்ம சர்ச்சிலையும் கேட்குறேன், ஆர் யூ எ பிஸ்னஸ் மேன் ஃபார் காட்? எத்தனை பேர் ஆண்டவருடைய பிஸ்னஸ் மேனாக இருக்கிறீங்க? எங்க சும்மா இது ஏதோ வாரத்தில் ஒரு நாள் சர்ச்சுக்கு அட்டண்டன்ஸ் கொடுத்துட்டு போயிடலான்றது இல்லை. நீங்கள் யாருக்காக வாழ்கிறீங்க? யாருக்காக வாழ்கிறீங்க? இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு நம்முடைய வாழ்வு யாருக்காக? இயேசுவுக்காக. ஹல்லேலூயா. உங்களுடைய சொல், செயல், திறமை எல்லாம் இயேசுவை வெளிப்படுத்துகிறதா இருக்கிறதா? ரைட். மத்தேயுல ஒன்று பார்த்தோம், இப்போ அடுத்தது லூக்கால ஒன்று பார்த்துடலாமா? லூக்கா சுவிசேஷம் 19 இருக்குது, எடுத்து படிங்க. லூக்கா சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 19-12 படிங்க. பிரபு ஆகிய ஒருவன் ஒரு ராஜ்யத்தை பெற்றுக்கொண்டு திரும்பி வரும்படிக்கு, பிரபுவாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவாகிய ஒருவன் ஒரு ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ளும்படிக்கு தூர தேசத்திற்கு, பரலோகத்தை விட்டு இந்த பூமியாகிய தூர தேசத்திற்கு இயேசு இந்த உலகத்துல வந்தார். ஹலோ, கவனிக்கிறீங்களா? ஆண்டவர் இயேசு இந்த உலகத்துல தூர தேசத்துக்கு வந்தார். இதுக்காக ராஜ்யத்தை பெற்றுக்கொண்டு வரும்படிக்கு. யார் ராஜ்யம்? யாரு? நீங்களும் நானும் தான் அந்த ராஜ்யம். உங்களை என்னை இருளின், இந்த உலகமாகிய இருளின் ராஜ்யத்திலிருந்து ஒளியின் ராஜ்யமாகிய பரலோக ராஜ்யத்திற்குள்ளாக கர்த்தர் நம்மை சேர்த்திருக்கிறார். இன்னும் இந்த செய்தியை கேட்கிறாள். ஒருவேளை நீங்க சர்ச்சுக்கு ஒருவேளை 2 வாரம் 3 வாரம் தான் வந்திருப்பீங்க. ஹலோ, இங்க பாருங்க, என்ன பாருங்க, அட்டென்ஷன் ஹியர். ஒருவேளை 2 வாரம் 3 வாரம் தான் இங்க வந்திருப்பீங்க. இயேசு உங்க உள்ளத்துல இருக்கிறாரா? எங்க வானத்தையும் பூமியும் உண்டாக்கின ஆண்டவர் நம்முடைய பாவத்துக்கு நம்ம தான் தண்டனையை ஏத்துக்கணும். அவர் வந்து தண்டனையை ஏற்றுக்கொண்டார். இந்த இயேசுவை உங்க உள்ளத்துல ஏத்துக்கிட்டீங்களா? கவனிக்கிறீங்களா? ஆண்டவர் இயேசு உங்க உள்ளத்துல இருக்கிறாரா? ஏத்துக்கிட்டீங்களா? ஏத்துக்கிட்டீங்கன்னா என்ன அர்த்தம்? இயேசுவை நீரே என் ஆண்டவர், என் தேவன் என்று சொல்லி உங்க உள்ளத்துல கூப்பிட்டு இருக்கிறீங்களா?
சொல்லுங்க, இந்த பக்கத்தில் இருக்கிற எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவரே இயேசுவே என்னுடைய இருதயத்திலே வாரும், உம்மை என் ஆண்டவராக, என் இரட்சகராக, என் தெய்வமாக ஏற்றுக்கொள்ளுகிறேன். ஆண்டவரே நான் உமக்கு அடிமை. இப்போ லூக்கா 19:12 படிங்க. பிரபுவாகிய ஆண்டவர் இயேசுவாகிய பிரபு என்ன பண்ணாரு? ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ள தூர தேசத்துக்கு போறேன்னு சொல்லிட்டு வந்தார். தூர தேசத்துக்கு இங்க வந்துட்டு ராஜ்யத்தை பெற்றுக்கொண்டு, நீங்களாம் ராஜ்யம் நம்ம எல்லாம் பெற்றுக்கொண்டு மறுபடியும் பரலோகத்துக்கு போயிருக்கிறார். போகும்போது என்ன பண்ணிட்டு போனாருன்னு அங்க போட்டிருக்குது. இப்ப படிங்க. அவன் தன் ஊழியக்காரரில் 10 பேரை அழைத்து, நீங்க எல்லாரும் அவருடைய பிள்ளைகளாகவும் இருக்கிறீர்கள், ஊழியக்காரராகவும் இருக்கிறீர்கள். ஊழியக்காரரில் 10 பேரை அழைத்து 10 ராத்தல் திரவியம் தமிழ்ல போட்டிருக்கு. இங்கிலீஷ்ல 10 பவுண்ட்ஸ்ன்னே போட்டிருக்கு. 10 பவுண்ட்ஸ்னா லண்டன் ஊர்ல 10 பவுண்ட், நம்ம 10 ரூபான்ற மாதிரி 10 பவுண்ட். அதே மாதிரி ஒருத்தருக்கு 10 பவுண்ட் கொடுத்தாரு, இன்னொருத்தருக்கு எவ்வளோ படிங்க. 10 ராத்தல் திரவியங்கள் கொடுத்து நான் திரும்பி வரப்போறேன். ஹலோ, கவனிக்கிறீங்களா? ஆண்டவர் இயேசு 10 பவுண்ட்ஸ் கொடுத்துட்டு போயிருக்காரு. போயிட்டு என்ன சொல்றாரு? நான் திரும்பி வரப்போறேன்னு சொல்லிட்டு போயிருக்கிறார். இதை கொண்டு என்ன பண்ணுங்க? வியாபாரம் பண்ணுங்க. ஹலோ, ஆண்டவர் உங்களுக்கு ஆஸ்தி கொடுத்திருக்கிறாரு, அதை வச்சு வியாபாரம் பண்ண சொல்றார். என்ன வியாபாரம் பண்ண சொல்லி? ஆத்ம ஆதாயமாகிய வியாபாரம் பண்ண சொல்லி கர்த்தர் ஆஸ்தியும் கொடுத்திருக்கிறாரு, பவுன்ஸும் கொடுத்திருக்கிறாரு, திரவியமும் உங்க கையில கொடுத்திருக்கிறார். இப்போ அதை வச்சு நீங்க என்ன பண்ணிருக்கிறீங்க? என்ன கேட்டு என்ன பண்ணிருக்கிறேன்னு கேட்டா, ஆண்டவரே இதோ இதுதான் நான் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி உங்களெல்லாம் காட்டுவேன் நான். அதை போல நீங்க என்ன பண்ணிருக்கிறீங்க? அதனாலதான் நம்ம சபைக்கு வர்றவங்க எல்லாரும் என்னது? எவ்ரி பிலீவர் எ சோல் வின்னர், அப்புறம் எவ்ரி ஹவுஸ் எ பிரேயர் ஹவுஸ்ன்னு சொல்லி இருக்கிறோம். ஒவ்வொரு விசுவாசியும் ஆத்துமாதாயம் பண்ணுகிறவன், ஒவ்வொரு வீடும் ஒரு ஜெப வீடு. ஜெப வீடுனா எதுக்கு? எங்க ஜீவா பிரதர் இருக்கிறாரா? இங்க இந்த பின்னால இருக்கிறார். உங்க வீட்டில் வச்சு கொண்டாட்டம் பண்றதுக்காக, என் வீட்டில் ஜெபக்கூட்டை நடத்துறேன், நான் பிரசங்கம் பண்றேன், எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது, நான் கூட ஒரு பிரசங்கியார் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்றதுக்காக, கொண்டாடுறதுக்காக இல்லை. ஆண்டவர் கொடுத்த ஆஸ்தியையும் திரவியத்தையும் பயன்படுத்தி அந்த ராஜ்யத்துக்கு எத்தனை பேரை சேர்த்தீங்க பிரதர் ஜீவா? அவரை மட்டும் கேட்கிறேன்னு நினைச்சுக்காதீங்க, எல்லாரையும் கேட்கிறேனா? அவர் எல்லாருக்கும். இங்க ஆஸ்தி இல்லாத ஆள் ஒரு ஆளும் கிடையாது. ஆஸ்தி சம்பாதிக்கலன்னா சூப்பரா சட்டை பேண்ட் போட்டு இங்க யாரும் வந்திருக்க மாட்டீங்க. அவர் என்ன செஞ்சிருக்கிறாரு? உங்க எல்லாருக்குமே ஆஸ்தி கொடுத்திருக்கிறார். கொடுத்துட்டு அதை வச்சு என்ன செய்யணும்னு சொல்லியிருக்கிறார். படிங்க அந்த வசனத்தை மறுபடி. ஊழியக்காரரில் 10 பேரை அழைத்து 10 ராத்தல் திரவியம் கொடுத்து நான் திரும்பி வரும் அளவும், இயேசு வர்ற வரைக்கும் நீங்க கர்த்தர் கொடுத்த பணத்தை வச்சு வியாபாரம் பண்ணணும். என்ன வியாபாரம் பண்ணணும்? ஆத்ம ஆதாயம் வியாபாரம் பண்ண வேண்டும். ஹலோ, விளங்குச்சா? என் நோக்கம் இங்க மேடையில் நின்று ஓஹோன்னு பெருமை பீத்துறது இல்லை. இந்த மேடையில் நின்னாலும் எனக்கு மேடை தரல ஒரு காலத்துல. இப்போ கர்த்தர் ஒரு மேடை உண்டு பண்ணி கொடுத்திருக்கிறாரு, இங்க நின்று பேசுறேன். இப்போ நான் ஒரு 19-20 வயசுல எனக்கு மேடை கிடையாது. அப்போ இன்னொரு பாஸ்டருக்கு ஒரு மேடை இருந்துச்சு. அப்போ நான் ஆண்டவர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணேன், ஆண்டவரே இது என்ன இது, இந்த ஆளே நின்று பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறாரு, எனக்கு என்ன வாய்ப்பே கிடையாதான்னு சொல்லி கேட்டேன். அப்போ ஆண்டவர் என்கிட்ட என்ன சொன்னார் தெரியுமா? மகனே, நீ என்கிட்ட அவரை கம்ப்ளைண்ட் பண்றியே, நீ இருக்கிற தெருவில் நீ என்னை பத்தி சொல்லி இருக்கிறியான்னு கேட்டார். அன்னைக்கு புறப்பட்டு வந்த ஆள் தான் இன்னைக்கு தெரு தெருவாக, கிராமம் கிராமமாக உலகம் முழுவதும் போய் இயேசுவின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணிட்டு, அது பண்ணது மட்டும் இல்லை, உங்ககிட்ட ஆண்டவர் ஆஸ்தியும் திரவியத்தையும் கொடுத்திருக்கிறாரு, நான் வர்ற வரைக்கும் இதை வச்சு என்ன பண்ணு, வியாபாரம் பண்ணுன்னு சொல்லி இருக்கிறார். அதனால வியாபாரம் பண்றதுக்காக எப்படி வியாபாரம் பண்ணா பிரயோஜனம் இருக்கும்னு தேடி தேடி சுத்தி திரியிறேனா, விளங்குச்சா? அதுக்காக சிறப்பு வியாபாரம் பண்ணணும்னுட்டு மே மாசத்துல கொஞ்சம் வியாபாரம் பண்றதுக்கு ஒரு சான்ஸ் இருந்துச்சு.
ஹலோ, சர்ச்சை முடிச்சு என்ன பிரசங்கம் பண்ணாருன்னு கேட்டா ஏதோ பாஸ்டர் வியாபாரம் பண்ண சொன்னாருன்னு சொல்லிட்டு இருக்காதீங்க. ஒழுங்கா காதை கொடுத்து கேளுங்க. விளங்குச்சா? அதனால மே மாசம் சிறப்பா வியாபாரம் பண்ணணும்னுட்டு என்ன பண்ணணும் தெரியுமா? சிறு பிள்ளைகள் எல்லாரும் எங்க சேத்துப்பட்டுல இருந்து இங்க வர வச்சு, இந்த இடத்துல வர வச்சு நல்லா வியாபாரம் பண்ணலான்னு சொல்லி ஒரு 100 பேருக்கு சுவிசேஷம் சொல்லி வியாபாரம் பண்ணி அனுப்பியிருக்கிறோம். அந்த 100 பேர் ரட்சிக்கப்பட்டு, அந்த பிள்ளைகள் எல்லாரும் ரட்சிக்கப்பட்டாங்க. அந்த பிள்ளைகளுடைய பெற்றோர்களும் ரட்சிக்கப்பட்டு, ஒன்று நம்முடைய சபைக்கோ இல்லை எங்கேயாவது ஒரு சபையில் சேர்ந்து தேவனுடைய பிள்ளைகளாகும்படிக்கு நான் வியாபாரம் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் என்ன வியாபாரம் பண்ணியிருக்கிறீங்க? இது இங்கே வியாபாரம் பண்ணால் பத்தாதுன்னு சொல்லி தேடி எங்கே போனால் பெஸ்ட்டாக வியாபாரம் பண்ணலாம், எங்கே போனால் அதிக லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தேடி, அப்படி தானே தேடுறீங்க. எந்த கம்பெனிக்கு போனால் நல்ல சம்பளம் கிடைக்கும், எங்கே வேலை செஞ்சால் நல்ல சம்பளம் கிடைக்கும்னு சொல்லி போகிறீங்கல்ல. அந்த ஆஸ்தியெல்லாம் எதுக்காக? அந்த ஆஸ்தியெல்லாம் எதுக்காக பிரதர் முத்துக்குமார்? ஆஸ்தியெல்லாம் எதுக்காக? ஆஸ்தியெல்லாம் எதுக்காகங்க ஆண்டவர் ஆஸ்தியை கொடுத்திருக்கிறார் உங்களுக்கு? வாரம் வாரம் நல்லா ஆட்டுக்கறி செஞ்சு சாப்பிடுன்னு சொல்றதுக்கா? அப்புறம் நிறைய ஆட்டுக்கறி செஞ்சு சாப்பிட்டு சீக்கிரம் செத்து போயிட்டீங்கன்னா அப்புறம் நீங்க ஆஸ்தியை சம்பாதிச்சு பிரயோஜனம் இல்லாம போயிடும். இங்க வியாபாரம் பண்ணோம். அப்புறம் இப்போ எங்க நிறைய லாபம் கிடைக்கும்னு சொல்லிட்டு எங்க போயிருக்கிறோம் தெரியுமா? தேடி இப்ப வியாபாரம் பண்றதுக்கு ஓட்டேரி பக்கத்துல போயிருக்கிறோம். சரி, எத்தனை பேர் ஓட்டேரியிலிருந்து எத்தனை பேர் வந்திருக்கிறீங்க இன்னைக்கு? ஓ, இந்த பக்கம் எல்லாம் இந்த பக்கம் கையை வைத்தது. இங்கே 2-3 வந்துருக்குதா? இங்கே ஓட்டேரிக்கு போய் 3 பேரை சம்பாதிச்சிருக்கிறாங்க. நான் சம்பாதிக்கல, என் ஒய்ஃப் சம்பாதிச்சிருக்கிறாங்க. ரைட், கை கீழே போடுங்க. காட் பிளஸ் யூ. ரைட், இந்த பக்கத்தில் வேற யார் ஓட்டேரியிலிருந்து வந்திருக்கிறவங்க இருக்கிறீங்களா? உங்கள் கையை பார்க்கலாமா? ரைட், அந்த இருக்கிறாங்களே ஒரு 3 பேர். இயேசுவை பிடிக்குமா உங்களுக்கு? எழும்பி நில்லுங்க. இந்த கை வைத்தன 3 பேர் நில்லுங்க. இயேசுவை பிடிக்குமா உங்களுக்கு? இயேசு வேணுமா உங்களுக்கு? சொல்லுங்க, இயேசுவே. அந்த 3 பேர் சொல்லுங்க, இயேசுவே என்னுடைய ஆவி, ஆத்மா, சரீரம் உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில், ஆமேன். ரைட், காட் பிளஸ் யூ. உட்காருங்க. எல்லாம் கைத்தட்டி சந்தோஷப்படுங்க. நீங்க கைத்தட்டுறீங்களோ இல்லையோ, பரலோக ராஜ்யம் கைத்தட்டிடுச்சு. ஏன்னா லூக்கா 15:7 போட்டிருக்குது, மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் பரலோகத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கிறது என்று சொல்லி. பரலோகத்தை கைத்தட்டுற வியாபாரம் நான் பண்ணிட்டு இருக்கிறேன். நீங்க என்ன வியாபாரம் பண்றீங்க? பரலோகம் கைத்தட்டுற வியாபாரம். கவனிச்சிங்களா? நீங்களும் வியாபாரம் பண்ணலாம். பண்றதுக்கு வழி சொல்றேன். கலைவாணி சிஸ்டர்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்களோ வீட்டில் தெரியாது. நிறைய வியாபாரம் பண்ணலாம். எங்க வியாபாரம் பண்ணலாம் சொல்லவா? இங்க பக்கத்துல போனீங்கன்னா நரியாங்காடுன்னு ஒரு ஊர் இருக்குது, தெரியுமா? பேர் கேட்டீங்களா? கேட்டிருக்கிறீங்களா? நரியாங்காடு. அங்க போய் வியாபாரம் பண்ணலாம். வியாபாரம் பண்ண ரெடியா? யாரெல்லாம் வியாபாரம் பண்ண ரெடியா இருக்கிறீங்க? நரியாங்காடுல வியாபாரம் பண்ணலாம். வியாபாரம் பண்றதுக்கு ஆள் இல்லை. ஆண்டவர் இயேசு சொன்னார், அறுவடை மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம் சொன்னாரு. வியாபாரம் பண்ண ஆள் இல்லை. வியாபாரம் பண்றதுக்கு திரவியங்கள்லாம் வாங்கி நிறைய வச்சிருக்கிறோம். நீங்க திரவியத்தை கொண்டு போகலாம். யோவான் சுவிசேஷம் திரவியம் நிறைய இருக்குதுங்க. எடுத்துக்கிட்டு நீங்க போய் என்ன செய்யலாம்? வியாபாரம் பண்ணலாம். ஒரு ஆளை ரட்சிக்கப்பட வச்சிங்கன்னா, இயேசுவே ஆண்டவர்னு சொல்ல வச்சிங்கன்னா, பரலோகம் கை தட்டுகிறது. எங்க பரலோகம் கை தட்டுற ஊழியம் செய்யணுமா இல்ல சபைக்கு ஆள் சேர்க்கணுமா? நான் சபைக்கு ஆள் சேர்க்கிறது என் நோக்கமோ எண்ணமோ கிடையாது. ஒரு இயேசுவை அறியாத ஒருத்தர் இயேசுவை ஏற்றுக்கொண்டா அதுல இருக்கிற சந்தோஷம் உங்களுக்கு மட்டும் இல்ல, பரலோகமே கைத்தட்டி கொண்டிருக்கிறது. எத்தனை பேர் பரலோகத்தை கைத்தட்ட வச்சிருக்கிறீங்க? பரலோகத்தை கைத்தட்ட வைக்க எத்தனை பேருக்கு விருப்பம்? ஹல்லேலூயா, glory to God. ரைட், 2வது பிரசங்கம் பண்ணி முடிச்சிட்டேன். எல்லாரும் எழுந்து நின்று ஒரு பாடலை பாடி கர்த்தருக்கு என்று காணிக்கை கொடுத்துடலாம். அடுத்தது கர்த்தரை ஆராதிக்கலாம். ஆராதனை இன்னும் வைக்கல. ஏ கொடுங்க. இல்லையே.
மந்தையில் சேரா ஆடுகளே, இங்கிலும் கோடி கோடி உண்டே. சிந்தையில் ஆன்ம பாரம் கொண்டே, தேடுவோம் வாரி திருச்சபையே. மந்தையில் சேராடுகளே. கேப்ரியல் பிரதர் இதுக்கு வரவே மாட்டார். பெர்க்மன் ஸ்பாட்னு சொல்லுங்க, குதிச்சு வந்து நிற்பார். அழைக்கிறார் இயேசு, அவரிடம் பேசு, நடத்திடுவார். காடுகளில் பல நாடுகளில் ஜனம் சிதறுண்டு சாகுவதா. காடுகளில் பல நாடுகளில் ஜனம் சிதறுண்டு சாகுவதா. பாடுபட்டு அதற்காகவுமே தேடுவார் யாரின் ஆடுகளை. பாடுபட்டேன் அதற்காகவுமே தேடுவார் யாரின் ஆடுகளை. மந்தையில் சேரா ஆடுகளே, இங்கிலும் கோடி கோடி உண்டே. சிந்தையில் ஆன்ம பாரம் கொண்டே, தேடுவோம் வாரி திருச்சபை. மந்தையில் சேரா ஆடுகளே, அழைக்கிறார் இயேசு, அவரிடம் பேசு, நடத்திடுவார். சொல்லப்பட்டிராத இடங்களுண்டு, என்னை அங்கு சொல்ல இங்கு ஆட்களுண்டு. சொல்லப்பட்டிராத இடங்களுண்டு, என்னை அங்கு சொல்ல இங்கு ஆட்களுண்டு. அழைப்பு பெற்றோர் யாரும் புறப்படுவீர், இது ஆண்டவர் கட்டளை கீழ்ப்படிவீர். அழைப்பு பெற்றோர் யாரும் புறப்படுவீர், ஆண்டவர் கட்டளை கீழ்ப்படிவீர். மந்தையில் சேரா ஆடுகளே, இங்கிலும் கோடி கோடி உண்டே. சிந்தையில் ஆன்ம பாரம் கொண்டே, தேடுவோம் வாரி திருச்சபை. மந்தையில் சேரா ஆடுகளே, அழைக்கிறார் இயேசு, அவரிடம் பேசு, நடத்திடுவார். அழைக்கிறார் இயேசு, அவரிடம் பேசு, நடத்திடுவார். உட்காருங்க உட்காருங்க, எல்லாரும் உட்கார்ந்து எல்லாரும் சேர்ந்து அந்த பாட்டை பாடணும். உட்காருங்க எல்லாரும். இன்னும் சகோதரர்கள் காணிக்கை கொடுக்கலையா, வந்து கொடுத்துட்டு போங்க. அப்படி உட்காருங்க, உட்கார்ந்து அப்படி பாடுங்க எல்லாம் சேர்ந்து. எனக்காய் பேசிய நாவு வேண்டும், என்னை குழந்தையிட தாள்கள் வேண்டும். எனக்காய் பேசிய நாவு வேண்டும், என்னை குழந்தையிட தாள்கள் வேண்டும். என்னில் அன்பு கூற ஆட்கள் வேண்டும், இதை உன்னிடம் கேட்கிறேன் தர வேண்டும். என்னில் அன்பு கூற ஆட்கள் வேண்டும், உன்னிடம் கேட்கிறேன் தர வேண்டும். மந்தையில் சேரா ஆடுகளே, எங்கிலும் கோடி கோடி உண்டே. சிந்தையில் ஆன்ம பாரம் கொண்டே, தேடுவோம் வாரி திருச்சபை. மந்தையில் சேரா ஆடுகளே, அழைக்கிறார் இயேசு, அவரிடம் பேசு, நடத்திடுவார்.
நடத்திடுவார். அழைக்கிறார் இயேசு, அவரிடம் பேசு, நடத்திடுவார். ரைட், தேங்க்யூ. ஆண்டவர்கிட்ட போயிட்டு, ஆண்டவரே நீங்கள் கொடுத்த ஆஸ்தியில் நான் சம்பாதிச்சேன், 2 பிள்ளைகளை பெற்றேன் அப்படின்னு சொல்லி அங்கே போய் நின்று பிரயோஜனம் இல்லை. நான் 2 பிள்ளைகளை பெற்றேன்னு என்ன சொன்னேன், அதை போல் உங்களையும் நீங்கள் கணக்கு பார்த்துங்க. ஆண்டவரே, நான் ஆஸ்தி சம்பாதிச்சேன், நான் 2 பிள்ளைகளை பெற்றேன், ஒரு பிள்ளைய நான் இவ்வளோ படிக்க வச்சேன், இன்னொரு பிள்ளைய இவ்வளோ படிக்க வச்சேன், குப்பை தொட்டி மண்ணாங்கட்டின்னு சொல்லுவார். சரி, ஆஸ்தியை வச்சு எத்தனை தாளந்துகளை சம்பாதிச்சேன்னு தான் அங்கே கணக்கு. இப்போ கேட்டோம்ல, எத்தனை தாளந்து சம்பாதிச்சீங்க? எங்க உங்கள் ஒருத்தரை பிடிச்சி உலுக்கி கேட்குற கேள்வி அதான், எத்தனை ஆஸ்தியை சம்பாதிச்சீங்க? ஒருத்தனுக்கு 10 திரவியம். படிங்க லூக்கா 19. 10 பேரை அழைத்து 10 ராத்தல் திரவியம் கொடுத்து, நான் திரும்பி வரும் அளவும் இதை கொண்டு என்ன பண்ணுங்க, டூ பிஸ்னஸ் வித் திஸ். நான் கொடுத்துருக்கிற ஆஸ்தியை வச்சு நீ வேலைக்கு போயிட்டு சம்பாதிச்சுட்டு வந்து உன் பிள்ளையை படிக்க வை, நீ சாப்பிடுன்னு சொல்லலை, என்ன பண்ணு, அதை வச்சு வியாபாரம் பண்ணுன்னு சொன்னார். வச்சு ஊழியம் செய்யின்னு சொல்லியிருக்கிறார். அது எல்லார் மேலேயும் விழுந்த கடமை, பாஸ்டர் மேலே மட்டும் இல்லை. இதை வச்சு நீ வியாபாரம் பண்ணி படிங்க. அவனுடைய ஊரார் அவனை பகைத்து, இவன் எங்கள் மேல் ராஜாவாய் இருக்கிறதற்கு எங்களுக்கு மனதில்லை என்று சொல்லி பின்னே ஸ்தானாதிபதிகளை அனுப்பினார்கள். அவன் திரும்பி வந்த பொழுது திரவியங்கள் வாங்கின அந்த ஊழியக்காரரில் அவனவன் வியாபாரம் பண்ணி சம்பாதித்தது எவ்வளவு என்று அறியும்படிக்கு, எவ்வளவு சம்பாதிச்சிங்கன்னு தன்னிடத்தில் அழைக்க சொன்னார். அதனால் நீங்களாம் எவ்வளோ சம்பாதிச்சிருக்கிறீங்கன்னு ஆண்டவர் இயேசுவை சந்திக்க போகிறோம் ஒரு நாள். அப்போ கேட்க போகிறார், அப்போ எவ்வளோ சம்பாதிச்சிங்க, எவ்வளோ சம்பாதிச்சிருக்கிறீங்க பிரதர், எவ்வளோ சம்பாதிச்சிருக்கிறீங்க சிஸ்டர்? நான் இங்கே இவ்வளோ சேத்துப்பட்டில் எக்மூரில் இவ்வளோ சம்பாதிச்சது பத்தாதுன்னு இப்போ எங்கே போயிட்டுருக்கிறேன், ஓட்டேரியில் போய் வலையை போட்டுக்கிட்டு இருக்கிறேன். அது பத்தாதுன்னு சொல்லி உங்களுக்கும் வழிவாசலை சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். ஹலோ பிரதர் சிஸ்டர், நரியங்காடு திறந்திருக்கிறது. ஹல்லேலூயா. அதனால் நான் உங்கள் பின்னால் அதாவது மாட்டு வண்டி போகும்போது உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன், விளங்குச்சா? அதனால் என்னமோ ஒன்றும் தெரியாத பாப்பா மாதிரி என்னமோ முழிக்காதீங்க. மாட்டு வண்டியை ஓட்டும்போது கையில் ஒரு கம்பு வச்சுருப்பாங்க, கத்துவாங்க, ஹெய் ஹெய் போட்டு கத்துவாங்க. அது போகும், ஒரு சில நேரம் வேகமாக போகாது. அந்த கம்பு வச்சுருப்பான்ல, அந்த கம்பு பின்னால் பார்த்தீங்கன்னா ஒரு ஆணி வச்சுருப்பான். அந்த ஆணியை வச்சு மாட்டு பின்னால் குண்டியில் குத்துனாதான் அந்த மாடு என்ன செய்யும், ஓடும். அதை போல உங்களை குத்திக்கிட்டு இருக்கிறேன் இப்போ உங்கள் எல்லாரையும், ஓடுங்கன்னு சொல்லி. இதுக்கு மேலே தெளிவாக எப்படி சொல்லணும்னு எனக்கு தெரியாது. நரியங்காடு திறந்துருக்குது, இன்னும் வேற எந்த காடெல்லாம் திறந்துருக்குது என்னை விட உங்களுக்கு நிறையவே தெரியும். முல்லை நகர் திறந்துருக்குதா எனக்கு தெரியாது. நான் ரெடி வர்றதுக்கு, வியாபாரம் பண்ண ரெடியா? அப்பொழுது முந்தினவன் ஆண்டவனே, உம்முடைய ராத்தலினால் 10 ராத்தல் ஆதாயம் கிடைச்சது. எப்போ ரூபன் எவ்வளோப்பா சம்பாதிச்சிருக்கிற? உன் பணத்தை வச்சு சம்பாதிச்சு நீ சாப்பிட்டு வலது பக்கம் இடது பக்கம் பெருகி பிரயோஜனமே இல்லை. பரலோக ராஜ்யத்துக்கு எத்தனை பேரை சேர்த்தியா இல்லையா? இல்லை மாட்டை துரத்துன மாதிரி கம்பில் பின்னால் ஆணியை வச்சு குத்தி துரத்தணுமா உங்களெல்லாம்? ஞாயிற்றுக்கிழமை எனக்கு தெரிஞ்சு சர்ச்சையை வைக்கக்கூடாது, எல்லாத்தையும் துரத்தி அடிச்சு அனுப்பணும், போய் சம்பாதிச்சிட்டு வாங்கன்னு சொல்லி. அப்படி எல்லா சர்ச்சிலேருந்து என்னைக்கு துரத்தி அனுப்ப போகிறாங்களோ தெரியல. துரத்தல்னா அரசாங்கம் வச்சு உங்களை துரத்த வைக்க போகிறான், அப்போ ஓடுவீங்க எல்லாரும். நான் துரத்தல்னா இன்னும் கொஞ்ச நாள்ல யார் துரத்துவா? அரசாங்கம் துரத்துவான் அப்போ ஓடுவீங்க எல்லாம் வழி இல்லாமல்.
அப்போ வழி இல்லாமல் ஓடி போய் நரியாங்காடு ஓடுவீங்க, எல்லா இடத்துக்கும் ஓடுவீங்க. ஓடிட்டு எங்கேயாவது ஒரு இடத்துல உட்காந்து அமைதியா சத்தமா பாடாத இயேசுவின் நாமம் இனிதான நாமம்னு அவனா வந்துட போறான், துரத்திட போறான், மெதுவா பாடுன்னிட்டு எந்த வீட்டுக்குள்ள ஒளிஞ்சு போய் உட்கார்ந்துட்டு இருப்பீங்களோ தெரியாது. இன்னைக்கு காலம் நல்லா இருக்கும் போது உங்களுக்கு ஜீவன் சுகம் பலன்லாம் ஒழுங்கா இருக்கும் போதே போய் என்ன செய்யுங்க, ஊழியம் செய்யுங்க. வயசாகி போய் கிளவியாகி போய் கூனி போய் குறுகி போன பிறகு இழந்து பலனெல்லாம் இழந்து போன பிறகு முதல் கவனிக்கிறீங்களா, 96ஆம் வருஷத்துல தாம்பரம் தாண்டி மாம்பாக்கம்னு ஒரு ஊருக்கு போனேன். அந்த ஊர்ல கிராம ஊழியத்துக்கு போனா அந்த ஊர்ல ஒருத்தர் வந்து கேட்டார், சார் நிறைய பேர் உங்களை மாதிரி வர்றாங்க சார், ஆனால் நீங்கள் தான் கொஞ்சம் இளமையாக இருக்கிறீங்க, ஆனால் வர்றவங்களாம் ரிட்டையர்ட் ஆனவங்க வருவாங்க, தோளில் ஒரு பேக் மாட்டிகிட்டு வருவாங்க, இயேசுவை பற்றி சொல்லிட்டு போயிடுவாங்க, அவ்வளோதான். அதை போல் நீங்களும் வந்துட்டு போயிடுவீங்களா, இல்லை எங்கள் ஊரில் வந்து ஒரு சர்ச்சு கட்டி கொடுத்து வாரம் வாரம் நாங்களும் இயேசுவை ஆராதிக்கிறதுக்கு ஒரு சர்ச்சு கட்டி கொடுப்பீங்களான்னு கேட்டாங்க. அதில் தான் முதல் சர்ச்சை இங்கே கட்டினோம். இங்கே தாம்பரம் தாண்டி மாம்பாக்கத்தில் 10,000 ரூபா கொடுத்து ஒரு சர்ச்சு கட்டினோம், முதல் சர்ச்சு கட்டி. அதுக்கப்புறம் 30 சர்ச்சு கட்டி ஊழியம் செய்ய கர்த்தர் கிருபை செஞ்சிருக்கிறாரு. நீங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்கன்னு கேட்குறேன் உங்களை. எத்தனை திரவியம் சம்பாதிச்சீங்க, எத்தனை ராத்தல் சம்பாதிச்சீங்க? ஓட்டேரி, நெறியாங்காடு, முல்லை நகர், அப்புறம் வேற எங்கெல்லாம் இருக்குது, பூபதி நகர், அப்புறம் இங்கே ஒன்று இருக்குதே, இங்கே ஒரு நகர் ஒன்று இருக்குதே, இந்த பள்ளம் பிரிட்ஜ் ஏறின ஒன்று, அந்த ஊர் பேர் என்னதுங்க? அந்த ஊர் பேர் என்னது? என்ன நகர்? சந்தோஷ நகருக்கு மெய்யான சந்தோஷத்தை போய் கொடுத்துட்டு வாங்க. வெள்ளிக்கிழமை போங்க, சனிக்கிழமை போங்க. ஏங்க நீங்க வாரமெல்லாம் சம்பாதிக்கிறீங்களா, அது முக்கியம் இல்லை. ஆனா இந்த சம்பாத்தனை ரொம்ப பரலோகம் வரைக்கும் உங்களை சேர்க்கும், பரலோகத்தை கைத்தட்டவே வைக்கும். அதனால பாஸ்டரோ சிஸ்டரோ உங்க பின்னால வந்து உங்களை வந்து குத்திக்கிட்டு இருக்க மாட்டாங்க. ஏன்னா எங்களுக்கு எங்க வழி இருக்குதுன்னு பார்த்துட்டு ஓடுறோம். நீங்களும் வந்து எங்களை வந்து தொல்லை பண்ணி எடுத்துடணும், நச்சரிச்சு எடுத்துடணும். எங்க போகணும் சொல்லு, நான் வியாபாரம் பண்ணணும் சொல்லுன்னிட்டு நீங்க தொல்லை பண்ணி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வழிவாசல் செஞ்சு கொடுக்க நாங்க ரெடி. நீங்க ரெடியா? இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்கங்க. ஏங்க இங்க இருந்து 2 மணி நேரம் தூரம் போனா இயேசுனா யாருன்னு தெரியல, சர்ச் இல்லாத கிராமத்துக்கு போனோம்னு காஞ்சிபுரம் போனோம். ஆனா இப்போ எல்லாம் வட இந்தியான்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இங்க இருந்து இந்த வேலூர் பக்கம் முன்னால ஒரு மலை இருக்குது, போலூர் பக்கத்துல முன்னால அங்க ஒரு மலை மேல போனீங்கன்னா ஒரு சர்ச்சு கூட கிடையாது, இயேசுனா யாருன்னு தெரியாம அங்க இருக்கிறாங்க. அந்த இடத்துக்கு போனீங்கன்னா போய் இயேசுவை பத்தி சொல்லி நீங்க சும்மா ஒரு பாட்டு பாடினா முழு கிராமம் 200 பேர் ஓடி வந்து நிற்பாங்க உங்க சுவிசேஷத்தை கேட்கறதுக்கு. என்னைக்கோ ஒரு நாள் போயிட்டு கொண்டாடிட்டு வர்றது இல்லை. ஒரே கிராமத்துக்கு திரும்ப திரும்ப போய் அங்க ஜனங்க இயேசுவை ஏத்துக்கிட்ட பிறகு அவங்களுக்கு ஒரு சர்ச்சை கட்டி கொடுத்துட்டு வந்தீங்கன்னா அதை போல ஒரு பெரிய கொண்டாட்டமோ சந்தோஷமே ஒண்ணுமே கிடையாது. நீங்க போய் அங்க சர்ச்சை கட்டி கொடுத்து பாருங்க, உங்களுக்கு வீடே கட்டி கொடுத்துருவாங்க அங்க இருக்கிற கிராமத்து ஜனங்க. அப்படியாக எத்தனை பேர் சம்பாதிக்க ரெடி? இயேசுவுக்காக எத்தனை திரவியம், எத்தனை பேர் எவ்வளவு சம்பாதிச்சிருக்கிறீங்க? ஆக்ஷன் பிளான் என்ன? அதை கேட்கறதுக்கு தான் இன்னைக்கு நான் வந்து இருக்கிறேன். படிங்க இன்னும். எஜமான் அவனை நோக்கி, நல்லது உத்தம ஊழியக்காரனே, கொஞ்சத்தில் உண்மையுள்ளவனாயிருந்தாய் 10 பட்டணங்களுக்கு அதிகாரியாயிரு என்றான். 2ஆம் ஊழியக்காரன் வந்து, ஆண்டவனே உம்முடைய ராத்தலினால் 2 ராத்தால் ஆதாயம் கிடைத்தது. எத்தனை ஆதாயம் உங்களுக்கு கிடைச்சிருக்குது? எத்தனை ஆத்தும ஆதாயம் பண்ணியிருக்கிறீங்க? ஹலோ, எத்தனை ஆத்தும ஆதாயம் பண்ணியிருக்கிறீங்க? மறுபடியும், எத்தனை தாலந்துகள் உன்னில் உள்ளதோ அத்தனையும் இரட்டிப்பாக்க ஆயத்தம் தானோ. எத்தனை தாலந்துகள் உன்னில் உள்ளதோ அத்தனையும் இரட்டிப்பாக்க ஆயத்தம் தானோ.
5 தாலந்தை 10 ஆக்கினான், 2 தாலந்தை 4 ஆக்கினான். 5 தாலந்தை சொல்லுங்க எல்லாரும். 2 தாலந்தை 4 ஆக்கினான், 1 தாலந்தை 2 ஆக்காமல் தவன் புறம்பானே. 1 தாலந்தை 2 ஆக்காமல் மண்ணில் புதைத்தவன் புறம்பானே. எத்தனை தாலந்துகள் உன்னில் உள்ளதோ, இரட்டிப்பாக்க ஆயத்தம் தானோ. இப்போ ஒரு உதாரணத்துக்கு, இப்போ நான் பெனிஷை கூப்பிட்டு டேய் என்னடா பண்ணான்னு கேட்டா, இதை போகிறேன் அங்கிள் அப்படின்ட்டு அப்படி கொஞ்சம் சுழிஞ்சி நெளிஞ்சி எனக்காக ஒரு வாரம் போவார், 2 வாரம் போவார், போயிட்டு வருவார். ஆனால் அவராக தேடி எத்தனை ராத்தல் சம்பாதிக்கணும்னு நினச்சி போனார்னா அது என்ன செய்யாது, நிற்காது, தொடர்ந்து போயிட்டே இருப்பார். அதனால் ஊழியம் செய்கிறது, சிறு பிள்ளைகளுக்கு ஊழியம் செய்கிறது ரொம்ப ஈஸிங்க. நீங்கள் பெரிய இடத்துல போயிட்டு பெரிய ஆளுங்களுக்கு சுவிசேஷம் சொல்லி ரட்சிக்கப்பட வைக்கிறத விட உங்கள் வீட்டில் ஒரு 2 பக்கத்து வீட்டில் இருக்கிற ஒரு 3 பிள்ளைங்களை கூப்பிட்டு ஒரு இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், நல்லவர் எனக்கு உங்களால் சொல்லி கொடுக்க முடியுமா, முடியாதா? எங்க உங்கள் வீட்டில் தங்குறதுக்கு ஒரு 2 பேர் 3 பேருக்கு இடம் இருக்குதுல்ல, அது முக்கியம் இல்லை. ஆஸ்தி ஆண்டவர் உங்ககிட்ட கொடுத்தது அவருடைய ஆஸ்தியை சம்பாதிக்கிறதற்காக. ஒரு பக்கத்து வீட்டிலேருந்து ஒரு 2 பிள்ளைங்களை கூப்பிட்டு 3 பிள்ளைங்களை கூப்பிட்டு இயேசு நல்லவர் பாட்டு பாடி அனுப்புங்க. அதுதான் பெரிய ஊழியம். அதுக்கு மேலே பெரிய ஊழியம் நீங்கள் செய்யவே வேண்டாம். இதுக்கு மேலே எளிமையாக உங்களுக்கு எப்படி சொல்லி கொடுக்கணும்? ஊழியனா சர்ச்சில் வந்து மேடையில் நின்று மைக்க வச்சு பாட்டு பாடுறது, பிரசங்கம் பண்ணுறது ஊழியம் இல்லை. விளங்குச்சா? அதான் சொல்லி கொடுத்துன்னு இருக்கிறேன். இப்போது ஒரு பக்கத்தில் இருந்து ஒரு 2 பிள்ளைங்களை கூப்பிட்டு உங்கள் வீட்டில் உட்கார வச்சு, எங்க விஜயா ஆண்டி வந்திருக்கிறீங்களா, இருக்கீங்களா இல்லையா, காணும் ஆளை இருக்கீங்களா இல்லையா, இங்க இல்லை ஆளை இருக்காங்களா, கையை நல்லா தூக்குங்க. என்ன இப்படி நான் சொட்ட கையா இருக்குது? ஒரு பக்கத்து வீட்டில் இருந்து ஒரு 2 பேரை கூப்பிட்டு வச்சு இயேசு நல்லவர் சொல்லி கொடுங்க. நிறைய ஆஸ்தி சம்பாதிச்சிருவீங்க எங்க பரலோக ராஜ்யத்துக்கு. ஆமென். என்ன அவங்கள மட்டும் சொல்றேன்னு நினைக்காதீங்க. உங்களை எல்லாரையும் கூப்பிட்டு நான் சொன்னேன்னா அப்புறம் நீங்க இன்னைக்கு அப்புறம் சர்ச்சை முடிஞ்சு வீட்டுக்கு போக முடியாது. அதனால ஒருத்தரை மட்டும் கூப்பிட்டு சொல்லிட்டேனா. அதனால இங்க இருக்கிற மற்ற நிறைய பேர் இருக்கிறீங்க. உங்களால் செய்ய முடியாதா, உங்களால் செய்ய முடியாதா, உங்களால் செய்ய முடியாதா, உங்களால் செய்ய முடியாதா? பக்கத்து வீட்டில் இருந்து ஒரு 2 பிள்ளைகள், நீங்க பெரிய ஆள்லாம் கூப்பிட வேண்டாம், 2 பிள்ளைகளை கூப்பிட்டு வச்சு அவங்களுக்கு என்ன செய்யுங்க, நல்ல சூப்பர் சாக்லேட் வாங்கி கொடுத்து, ஆண்டவர் என்ன சொன்னாரு, அநித்தியமான உலக பொருட்களினால் உங்களுக்கு என்ன செய்யுங்க, சிநேகிதரை சம்பாதியுங்கள். வாரமெல்லாம் போய் உலகத்துக்காக வேலை செய்கிறீங்க, ஊழியம் செய்கிறீங்க. பிரதர் தியாகராஜன், நீங்கள் காலேஜுக்கு போய் எத்தனை பசங்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்தீங்கன்னு கர்த்தர் கேட்க மாட்டார். உன் வீட்டில் எத்தனை பேருக்கு சுவிசேஷம் சொல்லி கொடுத்தேன்னு கர்த்தர் கேட்பாரு. நீங்கள் தப்ப முடியாது. இன்னைக்கு நான் சொன்னதுனாலே கர்த்தர் கேட்பாரு. உங்களை இன்னும் நிறையா உங்களை இன்னும் இதுக்குள்ளே கொண்டு வந்து நிறுத்தி வச்சிட்டேன். ஆண்டவர் கேள்வி கேட்குற மாதிரி இன்னும் 2 எக்ஸ்ட்ரா போட்டு கொண்டு வந்து நிறுத்தி வச்சிட்டேன். எத்தனை பேருக்கு சுவிசேஷத்தை சொல்லி கொடுக்க போறீங்க? யாருக்காய் வாழ்கிறாய் நீன்னு சொல்லி ஜெரோம் தியாகராஜ் ஒரு பாட்டு பாடினார். நீங்கள் யாருக்காக வாழ்றீங்க? அதனால அவரை மட்டும் கேட்டு சொல்லிட்டேன் பாஸ்டர், அவரை மட்டும் கன்னத்தில் ஒரு அடி அடித்து அனுப்பிட்டாரு அப்படின்னு நினச்சிக்காதீங்க. எல்லாரையும் கேட்குறேன், எல்லாரும் இங்கே வரிசையாக கேட்குறேன். பிரதர் கேப்ரியல், விஜயகுமார், பிரதர் சந்திரன், பிரதர் ஜோனத்தன் டேவிட், பெனிஷ், பிரதர் இமானுவேல், பிரதர் முத்துக்குமார், ஜான்சன், ராஜன், அங்கே பின்னால் யார், வினோத், எல்லாரையும் கேட்குறேன்னா எத்தனை பேரை சம்பாதிச்சிருக்கிறீங்க? பரலோக ராஜ்யத்துக்கு எத்தனை பேர் சம்பாதிச்சிருக்கிறீங்க? நீங்கள் கிராமமாக ஊழியத்துக்கு போக சொல்லலை. பக்கத்து வீட்டில் இருக்கிற ஒரு 2 பிள்ளைகளை கூப்பிட்டு இயேசு நல்லவர் சொல்லி கொடுத்து 2 சாக்லேட் கொடுத்து அனுப்புங்க. அதுவே பெரிய ஊழியம். என்ன பிரதர் மோகன், என்ன பிரதர் மோசஸ், எப்படி செஞ்சுருக்கிறீங்களா?
இன்னைக்கு இதுதான் செய்தி. ரைட். இப்ப கர்த்தரை ஆராதிக்கலாமா? ரைட். ஒரு பாட்டு பாடிட்டு கர்த்தரை ஆராதிப்போம். எனக்கு ஒரு 2 நிமிஷம் ரெஸ்ட் வேணுமே. என்ன பாட்டு பாடலாம்? அதே பாட்டை பாடுங்க. மந்தையில் சேரா ஆடுகளே பாடுறீங்களா? மந்தையில் சேரா ஆடுகளே இங்கிலும் கோடி கோடி உண்டே, சிந்தையில் ஆன்ம பாரம் கொண்டே தேடுவோம் பாரி திருச்சபை. மந்தையில் சேரா ஆடுகளே அழைக்கிறார் இயேசு, அவரிடம் பேசு, நடத்திடுவார். அழைக்கிறார் இயேசு, அவரிடம் பேசு, நடத்திடுவார். காடுகளில் பல நாடுகளில் என் ஜனம் சிதறுண்டு சாகுவதா, காடுகளில் பல நாடுகளில் என் ஜனம் சிதறுண்டு சாகுவதா, பாடுபட்டேன் அதற்காகவுமே, தேடுவோர் யாரின் நாடுகளை, பாடுபட்டேன் அதற்காகவுமே, தேடுவோர் யாரின் நாடுகளை, மந்தையில் சேராடுகளை எங்கிலும் கோடி கோடியுண்டே, சிந்தையில் ஆன்ம பாரம் கொண்டேன், தேடுவோர் வாரி திருச்சபை. மந்தையில் சேராடுகளே அழைக்கிறார் இயேசு, அவரிடம் பேசு, நடத்திடுவார். அழைக்கிறார் இயேசு, அவரிடம் பேசு, நடத்திடுவார். எனக்காய் பேசிட நாவு வேண்டும், என்னை போல அலைந்திட கால்கள் வேண்டும், எனக்காய் பேசிட நாவு வேண்டும், என்னை போல அலைந்திட கால்கள் வேண்டும், என்னில் வந்து கூற ஆட்கள் வேண்டும், இது உன்னிடம் கேட்கிறேன் தர வேண்டும், என்னில் வந்து கூற ஆட்கள் வேண்டும், இது உன்னிடம் கேட்கிறேன் தர வேண்டும். மந்தையில் சேராடுகளே எங்கிலும் கோடி கோடியுண்டே, சிந்தையில் ஆன்ம பாரம் கொண்டே, தேடுவோர் யாரே திருச்சபை. மந்தையில் சேராடுகளே அழைக்கிறார் இயேசு, அவரிடம் பேசு, நடத்திடுவார். ரைட். அப்படியே அனௌன்ஸ்மெண்ட் சொல்லிட்டு இந்த மைக் அங்கே கொடுத்துரு. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. வேதவசனம் சொல்லுகிறது, சங்கீதம் 107:20 அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார் என்று சொல்லி, அதே போல் இன்றைக்கு அப்படிப்பட்ட நல்ல வேதவசனங்களை கேட்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்தார். வேதவசனம் இன்னும் மார்க் 4ஆம் அதிகாரம் சொல்லுகிறது, கேட்கிறதற்கு காது உள்ளவன் கேட்க கடவன் என்று சொல்லி, அந்த கேட்டவர்களிலே அநேகருக்கு விதை நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதைகள் 1 30, 1 60, 1 100 பலன் கொடுத்தது என்று சொல்லி, அதே போல் இன்றைக்கு யாரெல்லாம் இந்த வேதவசனத்தை நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட வேதவசனங்களாக கேட்டுக்கொண்டிருந்தீர்களோ, கர்த்தர் அவர்கள் வாழ்விலே இப்படிப்பட்ட 1 30, 1 60, 1 100 கொடுக்க கர்த்தர் கிருபை செய்வாராக. இன்றைக்கும்
இதே போல் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலை வேளையில் நமக்கு 8:30 மணிக்கு ஆராதனை உண்டு. இதே போல் இப்படிப்பட்ட நல்ல வேதவசனங்களை கேட்க, கர்த்தரை ஆராதித்து அவரை பாட்டினால் துதித்து ஸ்தோத்திரத்தினால் மகிமைப்படுத்த சீக்கிரமாக 8:30 மணிக்கு வரும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். அதே போல் 8:30 மணிக்கு சிறு பிள்ளைகளுக்காக சண்டே கிளாஸ் மேலே நடக்கிறது. உங்கள் பிள்ளைகளை சீக்கிரமாக கூட்டிக் கொண்டு வந்து மேலே அனுப்புங்கள். அவர்களுக்கு வேதவசனத்தை கற்றுக் கொடுப்பார்கள், நல்ல பாடல்களை கற்றுக் கொடுப்பார்கள். வேதவசனம் சொல்லுகிறது, பிள்ளையானவனை நடக்க வேண்டிய வழியிலே நடத்து, முதிர் வயதிலும் அவன் அதை விடாதிருப்பான் என்று சொல்லி சங்கீதம் நீதிமொழிகள் 22:6 அப்படி சொல்லுகிறது. ஆகவே சிறு பிள்ளைகள் சிறு வயதில் என்ன சொல்லிக் கொடுக்கிறோமோ அந்த வேதவசனங்களை அப்படியே கற்றுக்கொண்டு முதிர் வயதிலும் அப்படியே அவர்கள் நடக்க ஆசீர்வாதமாக இருக்க கர்த்தர் உதவி செய்வாராக. இன்றைக்கு சாயங்காலம் நமக்கு இங்கே ஆராதனை இல்லை. இங்கே சாக்லேட் கொடுத்தாங்க பாருங்கள். பாப்பா லிப்னா ஹனிக்கு இன்றைக்கு பிறந்த நாள் ஆகையாலே அவர்கள் பாண்டியன் ஹோட்டல் எங்கே இருக்குதுன்னு சொன்னால் எக்மோர் ரயில்வே ஸ்டேஷன் ஆப்போசிட்டில் கெனட் லைனில் இருக்கிறது. அங்கே நீங்கள் 6:30 மணிக்கு வந்தீர்கள் என்று சொன்னால் கர்த்தரை ஆராதித்து பிள்ளையை ஆசீர்வதிக்க சரியாக இருக்கும். யார் என்று தெரியுதா? தெரியல. கிளாடியுடைய அண்ணன் குழந்தை தான் அது. அதனால் நீங்கள் எல்லோரும் என்ன செய்யுங்க, சீக்கிரமாய் வாருங்கள். குடும்பத்தின் ஒரு நிகழ்ச்சியாக நினைத்து நீங்கள் அந்த பிள்ளையை ஆசீர்வதித்து பிள்ளையை ஆசீர்வதிக்க நீங்கள் வரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அடுத்ததாக ஒரு திருமண அறிக்கை வாசிக்கிறேன். நம்முடைய சபை தம்பி விஜயோடைய திருமண அறிக்கை. அதில் போட்டிருக்கிறார்கள், என்ன போட்டிருக்கிறார்கள், இயேசுவும் அவருடைய சீஷர்களும் அந்த திருமணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள் என்று சொல்லி. அதே போல இந்த திருமணத்திலும் கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட, கானாவூர் கல்யாண வீட்டிலே கர்த்தருடைய நாமம் எப்படி மகிமைப்பட்டதோ அப்படி மகிமைப்பட நீங்கள் எல்லாரும் அந்த திருமணத்தில் கலந்து கொள்ளும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். வருகிற வெள்ளிக்கிழமை ஜூலை 7ஆம் தேதி சாயங்காலம் 4:30 மணிக்கு நம்முடைய தெருவிலேயே இருக்கிற 31ஆம் நம்பரில் இருக்கிற சகோதரி வளர்மதி ஆசீர்வாதம் அவருடைய மகன் ராகேஷ் விஜய் எலியா அவனுக்கும் காஞ்சிபுரம் மாவட்டம் செய்யூர் வட்டம் தண்ணீர் பந்தல் கிராமத்தில் வசிக்கும் ஏகாம்பரம் அவர்களின் பௌத்திரியும் செல்வராஜ் லட்சுமி இவர்களின் இளைய குமாரத்தியும் ஆகிய மதியரசி ஷேரனுக்கும் திருமணம் நடைபெற இருக்கிறது. இந்த திருமணத்திற்கு ஏதேனும் தடை இருக்கும் என்று சொன்னால் திருமணத்திற்கு முன்னதாக எழுத்தின் மூலம் சபை போதகருக்கு தெரிவிக்கும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். இல்லாவிட்டால் அந்த திருமணத்தை குறித்ததான தடை எதுவும் அதற்கு பின்னால் ஒருவரும் சொல்லக்கூடாது என்று இந்த அறிவிப்பின் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த திருமணத்திற்கும் வெள்ளிக்கிழமை 4:30 மணிக்கு இங்கே திருமண ஆராதனை இருக்கிறது. நீங்கள் குடும்பமாக கலந்து கொள்ளும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். எல்லாரும் நம்ம குடும்பத்தில் எப்படி ஒரு திருமணம் நடந்தால் சந்தோஷமாக நாம் வருவோமோ அதே போல் எல்லாரும் இந்த திருமண ஆராதனையில் லேட்டாக வராதிங்க. திருமணத்திற்கு பின்பு மோத்தி மஹாலில் ரிசப்ஷன் இருக்கிறது, அங்கே மட்டும் போனால் போதும் அப்படின்னு வராதிங்க. நம்முடைய சபையார் தான் முக்கியம். நம்முடைய சபையார் என்ன செய்ய வேண்டும், திருமண ஆராதனையில் கட்டாயம் கலந்து கொள்ள வேண்டும். எல்லாரும் குடும்பமாக இந்த திருமணத்தில் கர்த்தரை மகிமைப்படுத்தி பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படி அன்பாய் கேட்கிறோம். இந்த வாரத்தில் செவ்வாய்க்கிழமை சகோதரிகள் கூட்டம் உண்டு, வியாழக்கிழமை சகோதரர்கள் கூட்டம் உண்டு. ஒவ்வொரு ஆராதனையிலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். அதே போல் நேற்றுக்கு 1ஆம் தேதி ஆனபடினாலே காலை வேளையில் ஜெபக்கூட்டம் இருந்தது. 5:30 மணியிலிருந்து 6:30 மணி வரையிலும் அநேகர் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார்கள். இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் நம்மை நடத்த வேண்டும் என்று சொல்லி தான் முதல் மாதத்திலே முதல் தேதியிலே நாம் தேவனை துதிக்கிறோம், அவருக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்துள்ள ஒவ்வொரு மாதங்களிலும் எல்லாரும் இதே போல சபையாய் தேவனுடைய வார்த்தையை கேட்டு தேவனை மகிமைப்படுத்தி தேவனுக்கு நன்றி செலுத்தி போகும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார்கள். எல்லாரும் எழுந்து நின்று கர்த்தரை ஆராதிப்போம். எவ்ரிபடி அப். ஹல்லேலூயா. எல்லாரும் கர்த்தரை ஆராதிக்கலாமா? Glory to Jesus. Hallelujah. Thank you Jesus. Thank you Jesus. Hallelujah. Thank you. Hallelujah. ஆராதிக்கும் பொழுது விடுதலை பெற்றுக்கொள்ளலாம். சரீரத்தில் இருக்கிற எல்லா பலவீனத்திலிருந்தும் கட்டுகளிலும் இருந்தும் கர்த்தருடைய மகிமையான பிரசன்னம் நம்மத்திலே
இறங்கி கடந்து வரும். அப்பொழுது மகிமையான விடுதலையை நாம் பெற்றுக்கொள்ள கர்த்தர் நாம மகிமைப்பட கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். Thank you, Jesus. Glory to the Lamb. பாடலாமா? வாசிங்க. Glory, glory, glory to the Lamb. Glory, glory, glory to the Lamb. For you are glorious and worthy to be praised, the Lamb upon the throne. And unto him we lift our voice in praise. You're the Lamb upon the throne. Glory, glory, glory to the Lamb. Glory, glory to the Lamb. For you are glorious and worthy to be praised. You're the Lamb upon the throne. And unto him we lift our voice in praise. You're the Lamb upon the throne. Hallelujah. எல்லாரும் கரங்களை உயர்த்தி sing praises to your name. Oh Lord, sing praises to your name. Oh Lord, for your name is great
பாத்திரர், மகிமைக்கு பாத்திரர், கனத்திற்கு பாத்திரர். கரங்கள் உயர்த்தி உம்மை, கரங்கள் உயர்த்தி உம்மை பணிந்து வணங்குகிறோம், பணிந்து வணங்குகிறோம். மகிமைக்கு பாத்திரர், கனத்திற்கு பாத்திரர், கரங்கள் உயர்த்தி உம்மை பணிந்து வணங்குகிறோம். பெரியவரே, பெரியவரே, பெரும் அற்புதம் செய்பவரே, பெருமற்புதம் செய்பவரே, உம்மை போல் ஒருவரும் இல்லை, உம்மை போல் ஒருவரும் இல்லை, உம்மை போல ஒருவரும் இல்லை. பரிசுத்தர். எல்லாரும் சொல்லுங்க, பரிசுத்தர், சர்வ வல்லமையுள்ளவர், பாத்திரர். இயேசு ஆண்டவர், இயேசு ஆண்டவர், இயேசு ரட்சகர்.
பரிசுத்த ஆவிக்குள்ளாக கர்த்தரை துதிங்க. மகிமைக்கு பாத்திர, கனத்திற்கு பாத்திர, கரங்கள் உயர்த்தி உம்மை பணிந்து வணங்குகிறோம். நீரே பெரியவரே, பெரும் அற்புதம் செய்பவரே. ஆமென். ஹல்லேலூயா. உம்மை போல் ஒருவரும் இல்லை, அவரை போல ஒருவருமே இல்லை. உம்மை போல ஒருவரும் இல்லை. மறுபடியும் பெரியவரே, பெரியவரே, பெரும் அற்புதம் செய்பவரே. உம்மை போல் ஒருவரும் இல்லை, உம்மை போல ஒருவரும் இல்லை. பெரியவரே, பெரும் அற்புதம் செய்பவரே. உம்மை போல் ஒருவரும் இல்லை, உம்மை போல ஒருவரும் இல்லை. மகிமைக்கு பாத்திர, கனத்திற்கு பாத்திர, கரங்கள் உயர்த்தி உம்மை பணிந்து வணங்குகிறோம். மகிமைக்கு பாத்திர, கனத்திற்கு பாத்திர, கரங்கள் உயர்த்தி உம்மை பணிந்து வணங்குகிறோம். பெரியவரே, பெரும் அற்புதம் செய்பவரே. உம்மை போல் ஒருவரும் இல்லை, உம்மை போல ஒருவரும் இல்லை. பெரியவரே, பெரும் அற்புதம் செய்பவரே. உம்மை போல் ஒருவரும் இல்லை, உம்மை போல ஒருவரும் இல்லை. மகிமைக்கு பாத்திர, கனத்திற்கு பாத்திர, கரங்கள் உயர்த்தி உம்மை பணிந்து வணங்குகிறோம். மகிமைக்கு பாத்திர, கனத்திற்கு பாத்திர, கரங்கள் உயர்த்தி உம்மை பணிந்து வணங்குகிறோம். பெரியவரே, பெரும் அற்புதம் செய்பவரே. உம்மை போல் ஒருவரும் இல்லை, உம்மை போல ஒருவரும் இல்லை. சொல்லுங்க மறுபடியும். பெரியவரே, பெரும் அற்புதம் செய்பவரே. எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஒருவரும் இல்லை, உம்மை போல ஒருவரும் இல்லை. மகிமைக்கு பாத்திர, மகிமைக்கு பாத்திர, கனத்திற்கு பாத்திர, கரங்கள் உயர்த்தி உம்மை பணிந்து வணங்குகிறோம். மகிமைக்கு பாத்திர, கனத்திற்கு பாத்திர, கரங்கள் உயர்த்தி உம்மை பணிந்து வணங்குகிறோம். பெரியவரே, பெரும் அற்புதம்
உயர்த்தி பாடலாம். Come on, lift up your hands.